சேர வந்தவர் வாழ்க்கென்று உறுதி பெற மடவால் உடனே என்று உறுதி பெற இங்கு எழுந்தொழி இருக்கின்ற அன்பர்களுடைய கமலப்பர் பாதங்களுக்கு வணக்கம். இந்த சிவபிரகாசம் என்ற நூலில் நடராஜர் துதியும் சிவகாமி அம்மையினுடைய துதியும் பதம் பிரித்து படித்து காட்டணும்னு விரும்புகிறார்கள். இதை மனப்பாடம் செய்து விட வேண்டும். நீங்கள் ஓங்கொழியாய் ஓங்கு ஒளியாய் ஓங்கொழியாய் அருள் ஞான மூர்த்தியாகி உலகமெல்லாம் அளித்தருளும் உமையம்மை காண தேன்கமழும் தேன்கமழும் மலரிதழி திங்கள் கங்கை திகழ் அரவம் வளர்சடை மேல் சேர வைத்து நீங்களரும் பவத்தொடர்ச்சி நீங்க மன்றுள் நின்று இமையோர் துதி செய்ய நிறுத்தம் செய்யும் பூங்கமல மலர்த்தார்கள் சிரத்தின் மேலும் குந்தியிலும் உறவணங்கி போற்றல் செய்வார். இது நடராஜனி. சிவகாமி பரந்த பரா பறை ஆவி பரணதிச்சை பரஞானம் கிரியை பரபோக ரூபம் தருங்கருணை உருவாகி விசுத்தா சுத்த தனு கரண புவன போகங்கள் தாங்க விரிந்த உபாதானங்கள் மேவி ஒன்றாய் விமரமாய் ஐந்தொழிற்கும் வித்தாய் ஞானத்து அறந்தகிட மணிமன்றுள் ஆடல் காணும் அன்னையருள் பாதமலர் சென்னி வைத்தான். அதுக்கு முன்னாடி திருவடி அப்படிங்கிறதுக்கும் பொற்பாதம் அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் கேட்டிருக்கிறார்கள். அதாவது மாணிக்கவாசகர் ஈசன் அடி போற்றி எந்த எடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றின்னு அந்த அடி அதுக்கு திரு சேர்த்து திருவடின்னு சொல்கிறோம். அதே மாதிரி அப்பர் சுவாமிகள் நம்ம ஸ்தலத்தில் வந்து பாடம் சொல்றது எடுத்த பாடமும் காணப்பெற்றாலும் நினைத்த பிறமையும் வேண்டுவதே மாநிலத்தேன்னு பாடியிருக்கிறார். தூக்கிய திருவடி அதுதான் அருள் பாலிக்கிறது. ஊற்றிய திருவடி மறைப்பு சக்தி, தூக்கிய திருவடி அருள் பாலிக்கிறது. அதனால் அருள் பாலிக்கிற இல்லையா மறைப்பு சக்தி கூட அருள் பாலிக்கிற சக்தி வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தேன்னு பாடியிருக்கிறார். பிறகு வேண்டாம் தான் கேட்பாங்க. ஆனால் இந்த எடுத்த பொற்பாதத்தை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்குமேயானால் பிறவியும் வேண்டும்தான் அப்படின்னு சொல்கிறார். இதில் பொற்பாதம் அப்படிங்கிறது என்னன்னா செம்ப பொண்ணாக ஆக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அந்த பாதம் இயற்கையாகவே பொண்ணாக இருக்கிறது. அந்த பாதத்தை யார் அடைகிறார்களோ அவர்களை பொண்ணாக மாற்றிவிடும், செம்பு பொண்ணாகும். நம்மெல்லாம் ஆணவத்தோடு கொண்டு ஆணவம் தான் கழிப்பு, செம்புங்கிறதுல கழிப்பு இருக்குது. அந்த கழிப்பு அடங்கணும், அடங்கிடுச்சுன்னா பொண்ணாக மாறிடும். நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஆணவம் அடங்கணும். யான் எனதுங்கிறத அடக்கி எல்லாம் அவன் செயல் எல்லாம் அவன் வயது அப்படிங்கிற எண்ணம் வரணும். அந்த எண்ணம் வந்துடுச்சுன்னா அதுதான் திருவடி நிலையை அடைகிறதுன்னு அர்த்தம். அதாவது இதெல்லாம் குறியீடுகள். இப்போ நம்ம நடராஜரை பற்றி சொல்லும் பொழுது தோற்றம் தொடி அதனில் இல்லையா படைப்பது, உடுக்கைங்கிறத படைக்கிறது, இது காமிக்கிறது, அக்னி இருக்கிறது, அழித்தல், ஊழிய திருவடி, இதெல்லாம் குறிப்புகள் தானே. எடுத்த ஒரு பாதங்கிறது அருள் பாலிக்கிறது. அந்த மாதிரி அந்த உருவத்துக்கு குறியீடுகள் உமாபதி சிவாச்சாரியரே சொல்கிறார். திருவடின்னு சொன்னால் என்ன அப்படின்னா யான் எனது அற்ற இடம்தான் திருவடிங்கிறார். உண்மை நெறி விளக்கம். அந்த உண்மை நெறி விளக்கம் அதில் சொல்கிறார். இவர் 6 பாட்டு தான், அதை மனப்பாடம் பண்ண வேண்டிய பாடல். யான் எனது ஒன்று அற நின்றது அடியான். திருவடின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் யான் எனது
ஒன்று அற நின்றது அடியான். பார்ப்பிட வேண்டும் சிவமாய் தோன்றவது முகமான். எல்லா பொருளையும் சிவமாக பார்க்கணும் இல்லையா? எல்லா பொருளையும் சிவமாக பார்க்கக்கூடிய பக்குவம் வருதுன்னா அதுதான் முகமா. பார்ப்பிட வேண்டும் சிவமாய் தோன்றவது முகமான். உரையிறந்த சுகமதுவே ஒளியாகும். உரையிறந்த சொல்லற சும்மா என்ன சொல்றாங்க இல்லையா? பேசவே கூடாது. பேசாம மௌனமாக இருக்கிறது. அதுதான் அவருடைய முடி, நடராஜனுடைய முடி. நம்ம ஊரில் தான் முடி இருக்கும், மற்றதெல்லாம் தடை விரித்து இருக்கு. அந்த முடிங்கிறது என்னன்னு சொன்னால் உரை இறந்த சுகம், அதுதான் முடி அப்படிங்கிறார். அதாவது சிதம்பரத்தில் தரிசனம்னு சொல்கிறோம் இல்லையா? சிதம்பரத்தில் தரிசனம், ஆணி திருமஞ்சனம், மாரிகளில் தரிசனம்னு சொல்கிறோம். தரிசனம்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறார். யான் எனது ஒன்று அற நின்றது அடியான். பார்ப்பிடமென்னும் சிவமாய் தோன்றது முகமான். உரையிறந்த சுகமதுவே மொழியாகும் என்று உண்மையினை மிக தெளிந்து பொருள் வேறு ஒன்று என்று தரைமுதலில் போகாது, நிலையில் நின்றாது, தற்பரை நின்று அழுந்தாது, அற்புதமே ஆய தெளிவறிய பரமானந்தத்தில் சேர்தல் சிவனுண்மை தரிசனமாய் செப்பு. இதுதான் தரிசனங்கிறது. சிவனுண்மை தரிசனமாய் செப்பு நூலே, ஞான நூல்தான் இதுதான் தரிசனம்னு சொல்கிறது. அப்போ நடராஜரை எப்படி பார்க்கணும்? இப்படி பார்க்கணும். தரிசனம் நடராஜரை எப்படி தரிசனம் தரிசிக்க முக்கியம். அப்படி எப்படி தரிசனம் பண்ணணும் அப்படின்னா, அந்த திருவடிங்கிறது யானையானது அற்ற இடம். அந்த முகங்கிறது எல்லா பொருளையும் சுகமாக பார்க்கக்கூடியதுதான் முகம். அந்த முடி அப்படிங்கிறது உரையிறந்த சுகம் அப்படிங்கிறத பார்க்கணும். இதுதான் தட்சிணாமூர்த்தி சின்முத்திரையில் சொல்கிறார். தட்சிணாமூர்த்தி சொல்லாமல் சொல்லி விளக்கிறார். ஜனகாதி மணிகளுக்கு சந்தேகம் வந்துடுது. சந்தேகத்தை மயல்வர அந்தி மணிமணத்தளித்த உயர் சிவஞான பாதம். இது ஆணவம் கண்மம் மாயை. ஆணவம் கண்மம் மாயை. இந்த ஆணவத்தோடு இந்த உயிர் இருந்ததுன்னா இறைவனை பார்க்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா ஆணவத்திலிருந்து இந்த உயிர் விலக்கி இறைவனுடைய திருவடியை அடையும். யானையானது அரணம், அதான் இறைவனுடைய திருவடி. அப்போ இந்த உயிரானது யானையானது அற்று இறைவனுடைய திருவடியை அடையிறது தான் நம்ம வேலை. இதுக்கப்புறம் அவன் வேலை, அவனுடைய வேலை என்னன்னா இவனை ஆட்கொண்டு சாயுச்சிய முக்தியை கொடுத்துருவான். அதுதான் அவனுடைய வேலை. நம்முடைய வேலை என்னன்னா திருவடி அடையிறது தான். திருவடிங்கிறது என்னன்னா யானையானது அரணம். ஆணவத்தோடு இருக்கும்போது யானையானது, ஆணவத்தோடு இருந்தால் யானையானது இருக்குன்னு அர்த்தம். அதுலேருந்து யானையானது இல்லாமல் எல்லாம் அவனுடைய செயல், எல்லாம் அவனுடையதுங்கிற பக்குவம் வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் ஆட்கொண்டு சாயுச்சிய முக்தி பேரின்ப நிலையை. இதுதான் சின்முத்திரையனுடைய விளக்கம். அதனால் சுவாமி நமக்கு அருள்பாலிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அவன் செயல், எல்லாம் அவனுடையது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரணும். அது திடீர்னு வந்துடாது. அப்படியே இல்லையா? அவன் மீது அன்பு அதிகமாக தான் வரும். அவன் மீது அன்பு அதிகமாக இருக்க இந்த பக்குவம் வரும். இடையராத அன்பு, அயரா அன்பின் அரங்க செலுமை, விட்டு விட்டு செலுத்துகின்ற அன்பு இல்லாமல் தொடர்ந்து செலுத்துகின்ற அன்பு வரணும். எப்போ வரும்னா அவன் நமக்கு செய்கின்ற உபகாரம் என்னங்கிறது நமக்கு தெரியும். அறிவிற்கு அறிவாக இருந்து அவன் தான் உணர்த்துகின்றான். இந்த உடம்பை கொடுத்தது அவன் தான். நம்முடைய பக்குவத்திற்காக எவ்வளோ உடம்பு இருக்குது. நம்முடைய புண்ணியம், பல ஜென்மங்கள் செய்த புண்ணியத்தின் காரணமாக இந்த மனித உடலை நம்ம ஏற்படுத்தியிருக்கின்றார். அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வரணும். அறிவுக்கு அறிவாக இருந்து அவர் தான் உணர்த்துகின்றார் அப்படிங்கிற எண்ணம்லாம் நமக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் மீது அன்பு வரும். அந்த அன்பு விட்டு விட்டு செலுத்துகின்ற அன்பு இல்லாமல் அயரா அன்பின் அழகாக தருமே அப்படின்னு வரணும். அதனால் வீரக்கடல் அப்படின்னு சொன்ன கடல்னு சொன்னாலே திருவடியை தான் கிடைக்கும் இல்லையா? வீரக்கடலை வணங்குவோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வீரக்கடல் இருக்கின்ற திருவடியை வணங்குவோம் தான் அர்த்தம். வீரக்கடலை தான் வணங்கணும் அப்படியே அர்த்தம் சொல்லுவாங்க. வீரக்கடலை நாம் அடைய வேண்டும்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அது கடல் வேற, திருவடி வேற நான் சொல்லுவாங்க இல்லையா? வீரக்கடலுங்கிறது எதை சார்ந்து இருக்கிறதோ அதுதான். அதனால் திருவடி அப்படிங்கிறதும் பொற்பாகும். அது இயற்கையாகவே பொண்ணாக இருக்கின்றது. அதை யார் அடைக்கிறார்களோ அவர்கள் செம்பு பொண்ணாக ஆகிற மாதிரி ஆகிடும் அப்படிங்கிறது தான். அது ரொம்ப இந்த லாங்குவேஜை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எப்பொழுதுமே அதனுடைய குறியீடு அதை விட்டுட்டு
இல்லையா? மொழியை வைத்துக்கொண்டு அதில் ரொம்ப ஆராய்ச்சியாக போயிட்டாக்கா அந்த மெயின் போயிடும். அவர் அந்த பாடலில் எந்த கருத்து சொல்ல வந்தார்களோ அந்த கருத்து போயிட்டு வேறு இடத்துக்கு போயிடும் அந்த மாட்டு. அதனால் வீரக்கடல்னு சொன்னாலும் திருவடின்னு சொன்னாலும் பாதம்னாலும் திருவடி தீட்சை கொடுத்தார். மாணிக்க வாசகருக்கு சிவபெருமான் திருவடி தீட்சை கொடுத்தார் அப்படின்னு சொன்னால் இல்லையா? திருவடி 2 திருவடியும் தலை மேலே வைத்து தீட்சை கொடுத்தார். அப்போ தீட்சை கொடுத்தது திருவடி தீட்சை. அதுதான் சிலர் கையாலையும் தீட்சை கொடுப்பாங்க, தலையில் வச்சு சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் மாணிக்க வாசகர் எப்படி பண்ணியிருக்கிறார்? தன்னுடைய திருவடியை அவருடைய முடி மேலே வைத்து கொடுத்திருக்கின்றார். அதனால் திருவடி தீட்சை அப்படிங்கிறது ஒரு விசேஷமான. இப்போ யாரும் அந்த மாதிரி தீட்சை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 4வது தீட்சையாவது கொடுக்கணும். 4வது தீட்சை வாங்கும்பொழுதாவது குரு என்ன பண்ணணும்? சிஷ்யருக்கு திருவடி தீட்சை கொடுக்கணும். காலகட்டங்களில் அப்படி மாறி போயிடும். சரி பண்ணுறாங்க. விட்டது 2 பார்ப்போம். அதாவது கடவுள் வணக்கத்தில் பார்த்து முடிச்சிட்டோம். அவை இலக்கம் முதல்ல பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ முதல் சூத்திரத்தில் மெய்கண்டார் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு. மெய்கண்டார் என்ன சொல்லியிருக்கிறார்? அவன் அவள் நதியனும் அவை இணையில் தோற்றிய விதியே ஒழுங்கி மலர்த்து உலலாம் அந்தம் மாறி என்மனார் உலகம்னு சொல்லியிருக்கிறார். இந்த சூத்திரத்துக்கு தான் இந்த விளக்கம் எழுதுறார். இப்போ அவர் மெய்கண்டார் சொன்னதில் அவன் அவள் அது ஆனா பெண்ணா அலியா அப்படிங்கிறாங்க. உயிருக்கு ஆண் பெண் வித்தியாசம் கிடையாது. உடம்பு தான் உயிர் எந்த உடம்புல இருக்கோ அந்த உடம்புக்கு ஆனா பெண்ணா, ஆண் பெண்ணுன்னு பிரித்து சொல்ல முடியலன்னா அலின்னு சொல்ல வேண்டியதுதான். அதுதான் அது. அவன் அவள் அதுன்னு சொல்ற. அவனா அவளான பிரித்து சொல்ல முடியலன்னு சொன்னால் அதுக்கு அது. அப்போ அவன் அவள் அதுன்னு சொல்றது எதை குறிக்கிறதுனா உடம்பை குறிக்கின்றது. இந்த உயிர் இருக்கின்ற உடம்பை குறிக்கின்றது. அவன் அவள் அது எனும் அவை இணைமையின் இந்த ஆண் பெண் அது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது உடம்பை குறிக்கக்கூடியது. 3 வகையான உடம்பாக சொல்றோம். இந்த உடம்பு என்ன இருக்கும்? தோன்றும், இருக்கும், அழியும். இந்த அழியும்னு சொல்றதை விட ஒடுங்கும்னு சொல்றது நல்லது. தோன்றும், எங்கிருந்து தோன்றுகிறதோ அங்கதான் மறுபடியும் ஒடுங்கும். அதனால அழிதல்னு சொல்றதை விட ஒடுங்குதல்னு சொல்றது தான் சிறப்பாக. அப்ப 3 நிலைமை. இந்த உடம்பு என்ன செய்யுது? தோன்றுது, இருக்குது, அதுக்கப்புறம் ஒடுங்குகின்றது. 3 நிலைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி. தோற்றத்துக்கு யார் செய்கிறான்னா பிரம்மா. திதி யார் செய்கிறான்னா விஷ்ணு. பிரம்மாவும் விஷ்ணுவுமே ஒடுங்குவார்கள். எறும்பு முதல் விஷ்ணு வரையிலும் 3 மனம் உடையவர்கள். 3 மனம் இருந்ததுன்னா பிறவிக்கு வருவாங்க. ஆணவம், கண்மும், மாயை. மாயை இல்லாமல் வெறும் ஆணவம் கண்மும் 2 மனம் மட்டும் இருந்ததுன்னா ருத்ர பதவியில் இருப்பார். ருத்ர பதவியில் இருந்ததுன்னா அவங்களுக்கு பிறவி கிடையாது. அதுக்கப்புறம் சதாசிவர் அப்படிங்கிறது 1 மனம் உடையவர், விஞ்ஞான கலர்னு சொல்கிறது. 2 மனம் இருந்தால் பிரளயா கலர்னு சொல்கிறது. 3 மனம் இருப்பவர்களுக்கு தான் பிறவி வரும். 2 மனம் இருக்கின்ற ருத்ரர்களுக்கு பிறவி கிடையாது. 1 மனம் இருக்கின்ற விஞ்ஞான கலர்னு சொல்கிறது, அவர்களுக்கும் பிறவி கிடையாது. அப்போ 3 மனம் இருக்கின்றவர்கள் யாருன்னு சொன்னால் எல்லா விதமான உயிர்களும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது. விதவிதமான புழு, பூச்சி இதெல்லாம் இருக்கிறது. மனிதர்கள், தேவர்கள், தேவர்களையே பெரிய பதவியில் இருக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணுக்கள், இவர்களுக்கெல்லாம் 3 மனம் இருக்கிறதுனால பிறவி உண்டு. ருத்ரனுக்கு பிறவி கிடையாது. பிறவி இருந்தாலுமே அழியிறது, ஒடுங்கிறதுங்கிறது வரும். அதனால் ருத்ரனுக்கு கிடையாது. அதாவது அந்த பரம்பொருள் ஒன்று தான். அந்த பரம்பொருள் என்ன செய்யுது? பிரம்மாவை படைக்கிறது, விஷ்ணுவை காப்பாற்றுகிறது. உடனே டிட்டோ போடக்கூடாது. ருத்ரனை அழிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ருத்ரனை அழிக்கிறது.
அவருக்கு ப்ரொமோஷன் தான். பிரம்மாவை படைக்கிறது யாருன்னா அந்த பரம்பொருள், விஷ்ணுவை காப்பாற்றுறது யார் அப்படின்னு சொன்னால் அந்த பரம்பொருள், ருத்ரனை அழிக்க நினைக்கிறதே கிடையாது. இதை மாணிக்கவாசகரே பார்க்குறார். படைத்தோன் படைக்கும் படையோ, படைப்பவரை படைக்கக்கூடிய பழமையாக இருக்கின்றான் அவர். படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள், படைத்தவர்களெல்லாம் காப்பாற்றுறாங்க, அவனை காப்பாற்றுறது அந்த பரம்பொருள் தான். ஏன் படைத்தோன் படைக்கும் பழையோன், படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள், காப்பவை கரப்ப கருதா கருத்துரை கடவுள். இந்த காக்கின்ற கடவுள் இவர்களெல்லாம் கருத்தல்னா ஒடுக்குதல், மறைத்தல்னா அந்த தொழிலை செய்கின்ற அந்த ருத்ரனை கறக்க நினைக்கிறதே கிடையாது அப்படின்னு மாணிக்கவாசகர் பாடியிருக்கின்றார். அதனால் இந்த பிறவிங்கிறது யாருக்கு வரும்னு சொன்னால் விஷ்ணு பதவியில் இருக்கிறவர்கள் உண்டு. அதெல்லாம் தோற்றிய திதியே ஒடுங்கி, திதியே தோற்றிய பிரம்மாவும் திதியே விஷ்ணுவும் ஒடுங்கி மறுபடியும் பிறவிக்கு வருவார்களா? ஏன் பிறவிக்கு வராங்க? மலம் இருக்கிறதுனால, 3 மலமும் இருக்கிறதுனால, ஆணவ மலம் இருக்கிறதுனால மீண்டும் அவர்கள் பிறவிக்கு வருகிறார்கள். தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதான், மலம் இருக்கின்ற காரணத்தினாலே மீண்டும் பிறவிக்கு வருகின்றன. அந்தம் ஆதி எவனார் மலம், எவன் அந்தத்தை செய்கின்றானோ அவள் தான் ஆதி, அவன்கிட்ட தான் ஒழுங்குது, அவன்கிட்ட எல்லாம் தெரிஞ்சு வருகிறது. அந்தம் ஆதி எம்மனார் பலவர், எவன் அந்தத்தை செய்கின்றானோ அவன்தான் எல்லாருக்குமே ஆதியாக இருக்கின்றான் அப்படின்னு அந்த முதல் சூத்திரத்தில் அவன் அவள் அதிகமம் அவயமோ நிலைமையன் தோற்றிய திதியை ஒடுங்கி மலர்த்து விடதான் அந்தம் ஆதி எம்மனார் பலவர். இந்த சூத்திரத்தை தான் விளக்கம் சொல்கிறார். இது பதியல் முதல் சூத்திரம் வந்து பதியை பற்றி சொல்லக்கூடியது. பதி பசு பாசம் அப்படிங்கிறத பதியை பற்றி சொல்கிறார். பலகலை ஆகம வேத யாவையனும், பல கலை பல நூல்கள் இருக்கின்றன, பலவிதமான கலைகள் உள்ள நூல்கள், ஆகமம் இருக்கின்றது, வேதம் இருக்கின்றது. யாவையனும் கருத்து எல்லாத்திலையும் என்ன சொல்லுங்கன்னா பதி பசு பாசம், இதை பற்றி தான் சொல்லியிருக்கு. பதி பசு பாசம் தெரித்தல், இதை தான் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. பதி பரமே, இந்த பதிங்கிறது பரம்பொருள். இந்த பரம்பொருள் ஒன்று தான், பரம்பொருளுக்கு சமமாக எதுவும் கிடையாது, அதற்கு மேலும் எதுவுமே கிடையாது. அது பரம்பொருள், மேலான பொருளாக இருக்கின்றது, அதுதான் பதி. பதி பரமே, அதுதான் நிலவும் அரு உரு என்றி. அது உருவமா அருவமா எப்படின்னு சொல்லவே முடியாது. உருவமும் கிடையாது, அருவும் கிடையாது, உருவாருவம் அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. நிலவும் அரு உருவு என்று குணங்கள் கிடையாது, குணமும் கிடையாது, குறியும் கிடையாது, குணமும் கிடையாது, குறியும் இன்றி நின்மலமான், மலமும் கிடையாது. இயற்கையாகவே அந்த பரம்பொருளுக்கு மலம் கிடையாது. நமக்கு தான் ஆணவ மலம் இருக்குது. நின்மலமாய் ஏகமாய் ஒன்று தான் பரம்பொருள், பல கிடையாது, பல கடவுள் வழிபாடு கிடையாது, ஒரு கடவுள் வழிபாடு தான். மாற்று மதத்தவர்கள் எல்லாம் நம்ம படிக்கிறது தான், நீங்கள் பல கடவுள் வழிபாடு அப்படின்னு படிக்கிறார்கள். இந்த பல கடவுள் வழிபாடே கிடையாது, பரம்பொருள் ஒன்று தான். அந்த பரம்பொருள் தான் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் மகேஸ்வரன் இவர்கள் மூலமாக செய்கின்றது. அதனால் அது ஒன்று தான், ஏகமாய் நித்தமாய், அது ஒடுக்கங்கிறதே கிடையாது, நித்தம் என்றைக்குமே நிலைத்து நிற்கின்ற பொருளாக இருக்கின்றது. அலையில் உயிர்க்கு, அந்த பரம்பொருள் ஒன்று தான், ஆனால் உயிர் பல, அளவிட முடியாத அலையில் உயிர், நிறைய உயிர்கள் எல்லாம் இருக்கின்றன. உணர்வாகி, அந்த உயிருக்கு உணர்வாக இருக்கின்றதான். உணர்வுனா அறிவு. அந்த உயிர்களுக்கு சிற்றறிவு, அது பேரறிவு பரம்பொருள். உணர்த்த உணரும், சிற்றறிவுங்கிறது என்னன்னா உணர்த்த உணரும். யார் உணர்த்துறது? பரம்பொருள் தான் உணரும். அப்போ உயிருக்கு சிற்றறிவாக அந்த உயிர் இருக்கின்றது. அந்த சிற்றறிவுக்கு உணரக்கூடிய அறிவு சிற்றறிவு, அந்த பேரறிவு தான் உணர்த்துகிறது. அறிவுக்கு அறிவாக அது இருக்கின்றது, உயிருக்கு உயிராகவும் இருக்கின்றது, அறிவுக்கு அறிவாகவும் அது இருக்கின்றது. அலைகள் உயிருக்கு உணர்வாகி அசலமாகி, சலம்னா அசைறது,
சலசலக்கிறது அப்படிங்கிற வார்த்தை. அசலம்னாக்கா அசையாமல் இருக்காது. அப்படியே இப்போ ஆகாயம்னு சொல்கிறோம். இப்போ காற்றுங்கிறது அசையும். ஆகாயம் அசையுமா? அசைவே அசையாது. ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு காற்று போகும். ஆனால் ஆகாயம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு. அதே மாதிரி அந்த பரம்பொருள் அசலமாக இருக்கின்றது, எங்கும் நிறைந்து இருக்கின்றது. எப்படி ஆகாயம் இருக்கின்றதோ அதை போல அகண்டிதமாய் அப்படின்னா, அதாவது அகண்டிதமாயின்னு சொன்னால் அளவுபடுத்த முடியாது. நீள அகலங்கள்லாம் பார்த்து சொல்ல முடியாது. ஆகாயத்தையே அளக்க முடியாத இல்லையா? ஆரம்பம் எதுவும் முடிவதுன்னு ஆகாயத்துக்கே சொல்ல முடியாது. அந்த ஆகாயமே அந்த பரம்பொருளில் தான் இருக்கின்றது. அதனால் அகண்டிதமாய் ஆனந்த உருவாய், ஆனந்தமயமாக பேரானந்தம் பேரின்பமயமாக இருக்கின்றது உருவாய் அன்றி செலவு அரிதாய். இப்படி இருக்கின்றது. நம்ம செலவு அரிதான்னா அவரை போய் நம்ம அடையணும்னா செல்லுதல், அந்த பரம்பொருளை போய் அடையணும்னு சொன்னால் ரொம்ப அருமை. அப்படிப்பட்ட பரம்பொருளை செலவு அரிதாய் செல்கதியாய். நாம் செல்ல வேண்டிய கதி எது? அங்கே தான் சிவகதி தான். அந்த பரம்பொருளோட இரண்டரை கலக்கிறது தான் நம்முடைய கதி, சிவகதி அடையிறது அப்படிங்கிறது. அது அருமையான காரியம். செயற்கரிய செய்வர் பெரியங்கிற மாதிரி அது அருமையான செயலை செய்தால்தான் போக முடியும். ஞானிகளுக்கு தான் அது அவன் மீது அன்பு, அயரா அன்பு இருந்தால் அதுதான் ஞானம். அந்த அயரா அன்பு இருந்தால்தான் அவனோட இரண்டரை கலக்க முடியும். செல்கதியாய் சிறிதாகி பெரிதாய், அணுவுக்கு அணுவாகவும் இருக்கின்றது, அண்டங்களுக்கெல்லாம் அண்டமாகவும் இருக்கின்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அதுக்கு இந்த ஆகாயத்தையே சொல்லலாம். ஒரு அணு இருக்குன்னா அந்த அணுவுக்குள்ளேயும் ஆகாயம் இருக்குது. அண்டங்களையெல்லாம் கடந்தும் ஆகாயம் இருக்குது. எங்கே முடியுதுன்னே சொல்ல முடியாது. ஆரம்பமும் தெரியாது, முடிவும் தெரியாது. எப்படி இந்த ஆகாயம் அணுவுக்கு அணுவாகவும் அண்டங்களுக்கெல்லாம் அண்டமாகவும் இருக்கின்றதோ அதுபோல் அந்த பரம்பொருளும் அணுவுக்கு அணுவாயும் அண்டங்களுக்கெல்லாம் அண்டமாக இருக்கின்றது. திகழ்வது தற்சிவம். இப்படிலாம் அது திகழ்கின்றது. தற்சிவம். தத் அப்படிங்கிறத இட்டு போடுறது, எத்துக்கு போல இட்டு போடுறது வழக்கு. தத்துனா அந்த பரம்பொருள். அந்த பரம்பொருள் தான் சிவம், பரசிவம்னு சொல்றது. அப்ப அதாவது தத்துவம் அசி. தத்துனா அது, துவம்னா நீ. குரு சிஷ்யரை பார்த்து சொல்றார், நீ எப்படி தெரியுமா தியானம் பண்ணணும்? அந்த பரம்பொருளாக உன்னை தியானம் பண்ணணும். தத்துவம் அசி, அது நீயாக இருக்கிறாய். அப்படி தியானம் பண்ணணும். உடனே சிஷ்யன் என்ன பண்ணுறான்? அகம் பிரம்மாம்சி, நான் பிரம்மமாக இருக்கிறேன். அகம்னா நான், பிரம்மாம்சி நான் பிரம்மமாக இருக்கின்றேன்னு அவன் தியானம் பண்ணுறான். அதனால் தத்துனா அந்த பரம்பொருள், சிவம் அந்த பரம்பொருள் தான் பரசிவம்னு சொல்கிறோம். தத் சிவம் என்பர் தெரிந்துள்ளோம். ஞானத்தினாலே தெரிந்தவர்கள் தான் இதையெல்லாம் வருவார்கள். அதுதான் அந்த பரம்பொருள் பரசிவம்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வீடு பராசக்தி. வீடு அப்படின்னா எங்கும் பறந்திருக்கு. அந்த பரம்பொருள் எங்கும் பறந்திருக்கு. அந்த பரம்பொருளோடு அந்த சக்தியும் கலந்திருக்கிறார். நீடு பராசக்தி நிகழ் இச்சா ஞான நிறைவேறிய. அந்த பராசக்தி இருக்க அவதான் அப்படியே கீழே இறக்கி வர, செப்பரமாகி வர. இச்சா சக்தியாக, ஞான சக்தியாக, கிரியா சக்தியாக வர. அதாவது ஏன் அந்த மாதிரி வரா அப்படின்னு சொன்னால், இந்த உயிர்களெல்லாம் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்று அவளுக்கு ஆசை வருவான் இந்த பராசக்தி. அந்த ஆசை வரும்போது அவள் இச்சாசக்தியாக மாறிடுறாளாம். அதனால தான் எடுத்த உடனே இச்சாசக்தி. அதுக்கப்புறம் இந்த உயிர்களை எல்லாம் ஆக்கணும்னு சொன்னால், இந்த உடம்பு, இந்த உலகம் இதெல்லாம் உண்டாக்கணும் இல்லையா? அதுக்கு ஞானம் அந்த இறைவன் பரம்பொருள் கொடுக்கின்றார். அப்போ அதை ஞான சக்தியாக மாறியிருக்கிறார். இப்போ இதையெல்லாம் படைக்கக்கூடிய, எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த ஞானம் அவருக்கு வந்து விடுகின்றது. அப்போ ஞான சக்தியாக இருக்கிறார். அந்த ஞானம் வந்த உடனே எல்லாத்தையும் படைக்கிறார். அப்போ கிரியாசக்தியாக மாறி படைக்கிறது பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு சக்தியாக இருப்பவள் அந்த பராசக்தி. விஷ்ணு காப்பாற்றுகிறார். விஷ்ணுவுக்கு சக்தியாக இருக்கிறவள் அந்த பராசக்தி. அந்த மாதிரி பிரம்மா, விஷ்ணு, ருத்ர, மகேஸ்வரர், சதாசிவன் இவர்களுக்குள்ளார சக்தியாக இருந்து கொண்டு இயக்குகின்றவள் அவள் தான். அவளை யார் இயக்கிறார்னா அந்த பரம்பொருள். பரம்பொருள் பராசக்தி மூலமாக
சகலத்தையும் இயக்குகின்றான். இந்த பிரம்மாவுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி தான் பிராமின்னு சொல்கிறது. விஷ்ணுக்குள்ளே இருக்கிற சக்தி வைஷ்ணவின்னு சொல்கிறது. ருத்ரனுக்குள்ளே இருக்கிற சக்தி ரௌத்ரின்னு சொல்கிறது. மகேஸ்வரனுக்கு மகேஸ்வரி, சதாசிவருக்கு மனோன்மணி. அப்படி அவர்களுக்கு உள்ளாக சக்தியாக இருந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இச்சா ஞான நிறை கிரியை தர அதனை நிமலன் நேவி. இந்த நிமலன் அந்த பரம்பொருள் தான் அம்பாள் மூலமாக எல்லாவற்றையும் செய்கின்றார். நாடறிய கருணை திருவுருவம் ஆகி, உருவமே இல்லாத ஒன்று உருவத்தோடு வருது. பெருமாவுக்கு தான் உருவம் உண்டு. இந்திர பதவியில் இருக்கவங்களுக்கெல்லாம் உருவம் இருக்குது. அப்படி உருவமாக வந்து நமக்கு அருள்பாலிக்கின்றார்கள். கருணை திருவுருவம் ஆகி நவின்று பலகலை நாதவிந்து ஆதி கூடும். நவின்று பல கலை, அதாவது அந்த அருள் கடாட்சத்தினால வந்து பலவிதமான கலைகள், பலவிதமான ஆகம நூல்கள் வேத நூல்கள்லாம் இருக்குல்ல, அவைகளெல்லாம் நமக்கு அருள்பாலித்திருக்கின்றார். சதாசிவர் தான் வேத ஆகமங்களை நமக்கு அருள்பாலித்திருக்கின்றார். நாதவிந்து, நாதம் அப்படின்னா சவுண்ட், ஆ இ ஈ அப்படின்னு சொல்கிறோம், சவுண்டு. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், உருவம் கொடுக்குறோம். தமிழ் மொழியில் ஆவுக்கு ஒரு மாதிரி உருவம் கொடுக்குறோம், ஹிந்தியில் ஒரு மாதிரி கொடுக்குறோம், சான்ஸ்கிரிட்டில் ஒரு மாதிரி கொடுக்குறோம். அந்த உருவம் கொடுக்குறது தான் விந்துன்னு சொல்கிறார். நாதங்கிறது சவுண்டு. அந்த நாதத்துக்கு நம்ம ஒரு உருவம் கொடுக்குறோம். அது மொழிக்கு மொழி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி உருவம் கொடுப்பாங்க. அது விந்து அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நாதங்கிறது சவுண்டு, விந்துங்கிறது லைட், ஒளி. பார்க்க முடியும். ஆங்கிறது கேட்க தான் முடியும். பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதுக்கு நம்ம ஒரு உருவத்தை கொடுத்து அதை பார்க்குற மாதிரி செஞ்சுருக்காங்க. அதனால் அதுக்கு விந்துன்னு சொல்கிறாங்க. நாத விந்து ஆதி கூடும் ஒளிவளர் குடிலை. அப்போ அந்த பரம்பொருள் என்ன பண்ணுது, பராசக்தி மூலமாக ஸ்டெப் டவுன் ஆகி நாதம், விந்து, அதுக்கப்புறம் குடிலை. இந்த குடிலைங்கிறது தான் ஓங்காரம். குடிலை அப்படின்னா அந்த பரம்பொருள் நமக்காக இந்த உயிரிழெல்லாம் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக ஸ்டெப் டவுன் ஆகி வருதான். நாதம், விந்து, அதுக்கப்புறம் குடிலை, ஓங்காரம். அதுதான் இங்கே சொல்கிறார். நாத விந்து ஆதி கூடும் ஒளிவளர் குடிலை. ஒளிவளர் குடிலை ஓங்காரங்கிறது தான். ஓங்காரத்தினுடைய விளக்கம் தான் வேத ஆகங்கள் எல்லாமே. சதாசிவருக்கு அந்த பரம்பொருள் ஓ என்ற மந்திரத்தை உள்ளின்று உணர்த்துகிறார். சதாசிவருக்கு ஓ என்ற மந்திரத்தை பரம்பொருள் உள்ளின்று உணர்த்து. இந்த ஓ என்பதனுடைய விளக்கம்தான் 4 வேதங்களும் ஆகமங்களும். அப்போ அதுதான் அந்த ஓவுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதில் அதுதான் ஒளி வளர் குடிலை. அதுக்கப்புறம் மாயை மேவி. மாயைங்கிறது தான் முதல் காரணம். அதாவது ஒரு குயவன் வந்து ஒரு பானையை செய்யலாம் அப்படின்னு சொன்னால் மண் தான் முதல் காரணம். அந்த குயவன் அப்படிங்கிறது தான் இறைவன். அந்த மண்ணுங்கிறது தான் மாயை முதல் காரணம். அந்த குயவன்கிறத நிமித்த காரணம்னு சொல்கிறது. அந்த இறைவனை நிமித்த காரணம் அப்படிங்கிறது. துணை காரணம்னு சொல்லும்போது ஒரு சக்கரம் இருக்கும், ஒரு கோல் இருக்கும். அந்த கோலால் அந்த சக்கரத்தை சுற்றுவான். நடுவில் அந்த மண்ணை வச்சுக்கிட்டு கோலால் சக்கரத்தை சுற்றிட்டு அது அப்படியே பானையை அப்படியே உருவம் கொடுப்பான். அப்போ அந்த பானையை செய்வதற்கு முதல் காரணமாக இருப்பது மண். குயவன் வந்து நிமித்த காரணம். துணை காரணமாக இருக்கிறது ஒரு கோலும் சக்கரம். பானை உருவாகும். அப்போ இந்த உடம்பை உருவாக்குறது, இந்த உலகத்தெல்லாம் உருவாக்கணும்னு சொன்னால் மாயை தான் முதல் காரணம். மண் மாடு. இறைவன் தான் நிமித்த காரணம். துணை காரணம் அம்பாள். அம்பாள் தான். அதான் இங்கே சொல்கிறார். நாத வெந்து ஆதி கோடும் ஒளிவளர் குடிலை மாயை மேவி. கொடுவினை கொள் வினை. அதாவது அந்த வினைங்கிறது நல்வினை, தீவினை, பாவ புண்ணியம். இந்த பாவ புண்ணியத்துக்கு இன்பத் துன்பங்களை அனுபவிக்கணும். இப்போ இன்பத் துன்பம் அனுபவிக்கணும்னா உடம்பு வேணுமே. இந்த உலகம், இந்த உடம்பு இதெல்லாம் வேணும் இல்லையா? அதனால் கொள் தமிழ் காரண புகழ போகும்.
அதுக்காக என்ன செய்கிறார்? கண்ணுனா உடம்பு, இதில் கரணம், வெளிக்கரணம், உள்கரணம், மைவாய், கண், மூக்கு, செவி, கரணம், புவனம், இந்த உலகங்கள்லாம், போகம், இதை அனுபவிக்கிறது, இதெல்லாம் கொடுக்கிறார்கள். வீடு பெற நிறுவியவை, இதெல்லாம் இருக்கு. வீடு பெற பேரின்பத்தை அடைவதற்காக. வீடு பேருன்னு சொன்னால் பேரின்பம். உயிர்கள் துன்பத்திலிருந்து விடுபட்டு இன்பத்தை அடைந்து பேரின்பத்தை, சிற்றின்பம் என்பது தெவிட்டுகின்ற இன்பம், பேரின்பம் என்பது தெவிட்டாத இன்பம். அப்போ உயிர்கள் துன்பத்திலிருந்து விடுபடணும், இன்பத்தை அடைந்து பேரின்பத்தை அடையணும். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா வீடு பெற நிறுவியவை. இதெல்லாம் இதுக்காக நிறுவிட்டாங்க. இந்த உயிர்கள் பேரின்பத்தை அடைவதற்காக நிறுவியவை ஒடுக்கு மேனி பிறங்கிய நிஷ்கல சகல வெற்றியாமை. நிஷ்கலம்னா உருவமே இல்லாதது, சகலம்னா உருவம் இருக்கிறது. உருவம் இல்லாதது வெற்றியாமை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உருவம் அருவம் இதெல்லாம் இருக்கிற மாதிரி உருவமே இல்லாத ஒன்று நமக்காக உருவமாக வந்து இது எல்லாத்தையும் நமக்கும் உருவத்தை கொடுத்து, உயிருக்கும் உருவம் கிடையாது இல்லையா? இந்த உடம்பு, இந்த போகம் கழுத்துக்கு தானே உருவம் இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் எதுக்கு செஞ்சுருக்குன்னு சொன்னால் நிஷ்கலம் சகலம் இப்படியெல்லாம் வந்து வெற்றியான அந்த முக்தி பேர் அடையக்கூடிய அந்த பெரிய பெருமை நிலையை, அந்த பெரிய ஒரு நிலையை அடைவதற்காகத்தான், இந்த சிறந்த நிலையை அடைவதற்காகத்தான் இதெல்லாம் செஞ்சிருக்கிறார்கள் என்று உபதேசிக்கிறார். அடுத்து இங்கு இது என்று அது கடந்த இயற்பினானம் ஈறு முதல் நடுவு ஒன்றும் இல்லாமையானம். ஆரம்பமும் கிடையாது இல்லையா, நடுவும் கிடையாது, முடிவும் கிடையாதுங்க. ஓங்கி வளர் ஞானமயம் ஆதலானும் ஞான சொரூபமாக, ஞானம்ங்கிறதே அம்பாள். எப்படி சூரியன் எங்கேயோ இருக்கு, அந்த சூரியனுடைய ஒளி தான் நம்ம வீட்டுக்குள்ளே வருது, அந்த ஒளி தான் அம்பாள், அந்த சூரியனுக்கு தான் சிவம். அந்த மாதிரி அந்த சிவபெருமானுடைய அருள் தான் அம்பாளாக நமக்கு. ஓங்கி வளர் ஞானமயம் அதலானம் உண்மை பிறர்க்கு அறிவு அறிய ஒருமையானம். உண்மை அந்த மெய்ப்பொருளை உணர்றது வந்து பிறருக்கு அறிவு அறிய. மற்ற மதத்தினர்களுக்கு, அஞ்ஞானிகளுக்கெல்லாம் அறிய முடியாது. இந்த ஞான நிலையில் இருப்பவர்களுக்கு தான் அதை அறியப்படும். பிறர்க்கு அறிவு அறிய ஒருமையான ஒருவன் தான் தாங்கறிய வெறுப்பினோடு விருப்பும் எல்லாம். விருப்பு எல்லாருக்கும் விருப்பு இருக்கக்கூடாது, அதான் ஞான நிலை. ஆனால் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குமானா இருக்காது. பக்குவம் இல்லாதவர்களுக்கெல்லாம் விருப்பு இருக்கும், ஞான நிலை இருப்பவர்களுக்கெல்லாம் விருப்பு இருக்காது. வெறுப்பினோடு விருப்பம் எல்லாம் சார்பு அறிய தனி முதல்வன் ஆதலாகும். விருப்பு இருப்பதெல்லாம் கடந்து இருக்கின்றார், சார்பு அறிவதன் கடந்து இருக்கின்றார்கள். ஆதலாகும் நீங்களும் உயிர்க்கு உயிராய் நிற்றலாகும். இந்த உயிருக்கு உயிராக அவன் இருக்கின்றான், பிரிக்க முடியாமல். நீங்களும் கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கையும் அந்த உயிருக்கு உயிராக அவன் தான் இருக்கிறான், அவனை பிரிக்கவே முடியாது. நீங்களும் உயிர்க்கு உயிராய் நிற்றலாகும் நிகழ்த்திடுவன் நினைந்த ஒரு நிபுணன். அவன் என்ன உருவை நினைக்கிறானோ அந்த உருவை தான் நமக்கு கருவிக்கு கொடுப்பான். நம்மளை எதில் கொடுக்கணும், நம்முடைய கலாச்சாரத்துக்கு தகுந்த மாதிரி. எந்த உருவம், பள்ளி உருவம் வேணுமா, எந்த உடம்பு வேணும், மனித உடம்பு வேணுமா அப்படிங்கிறது அவன் தான் முடிவு செய்து நமக்கு கொடுக்கின்றான். அடுத்தது உலகம் எல்லாம் ஒருவனோடு ஒருத்தி ஒன்று என்று உலகாடி எந்தளவில் ஒடுங்கும் பெண்ணும். இந்த உலகம் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஆண் பெண் அலி அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. இந்த ஆண் பெண் அலிங்கிறதெல்லாம் உடம்புக்கு தான். இந்த உடம்பு தோன்றும் இருக்கும் ஒடுங்கும், அதுதான் சொல்கிறார். உலகாகி நெந்தளவில் ஒடுங்கும் பெண்ணும் இருக்கும், அப்புறம் ஒடுங்கும். மலம் அதனால் உலகா, ஆணவ மலம் இருக்கிறதுனால தான் இந்த உயிர் என்ன பண்ணுறது, இந்த உடம்புக்குள்ள வருது.
இந்த உடம்புக்குள்ளே வந்து அப்புறம் இந்த உடம்பு இருக்குது, அப்புறம் ஒடுங்கி விடுது, மறுபடியும் உடம்புக்குள்ளே வருது. இது தொடர்ந்து நடக்குது. எப்போ இது போகும்னு சொன்னால் ஆணவ மதம் இல்லைன்னா தான் பிறவி கிடையாது. மலம் அதனால் உலகா உருவமாறி வருவது பேருவது. இந்த ஜென்மத்தில் மனித பிறகு அடுத்த ஜென்மத்தில் என்ன வரும்னு சொல்ல முடியாது. ஞானம் கிடைச்சிருச்சுனாக்கா பிறவி கிடையாது. ஞானம் இல்லாமல் இங்கே ஏகப்பட்ட பாவத்தையே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா மனித பிறவி இல்லாமல் வேறு ஏதாவது பிறவி கிடைக்கும். அப்போ உருவம் மாறி வருவது பேர் வருது. இது அவரவர்கள் செய்யக்கூடிய வினை பயனாக உருவம் மாறிக்கிட்டே வருவதுதான். ஆதலானும் மலைவில் அசேதன மாயை ஆதலானும். சேதனம்னா அறிவு, அசேதனம்னா அறிவு இல்லாதது. இந்த மாயைங்கிறது அறிவில்லாதது. மாயை முதல் காரணம். இந்த மண் தானாக குடத்தை உருவாக்காது. சுயவன் தான் அந்த மண்ணை வச்சுக்கிட்டு உருவாக்கணும், சக்கரம் சுத்தணும். அந்த மாதிரி சிவபெருமான் அம்பாள் மூலமாக இந்த மாயை முதல் காரணமாக வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் செய்யணும். ஆனால் அந்த மாயைக்கு அறிவு கிடையாது. அதான் சொல்ல அதே அசேதன மாயை ஆதலானம் அணுக்கள் உருவு அடையும் அறிவு இலாமையானும். அணுன்னா உயிர். இந்த உயிர்களுக்கு வந்து இப்போ இந்த உடம்புக்குள்ளே நம்ம இருக்கிறோன்னா நம்மளை செலக்ட் பண்ணோம் இல்லையா? நம்முடைய பக்குவத்துக்கு தகுந்த மாதிரி இறைவன் தான் இந்த உடம்பை நமக்கு கொடுத்துருக்குறான். கருவில் உடம்பு இருக்குது, அதில் எந்த உயிரை உள்ள விடணுங்கிறத அவன் தான் முடிவு பண்ணணும். நம்மளால் அந்த திறமை கிடையாது. அதனால் அணுக்கள் உருவு அடையும் அறிவு இல்லாமையான். அந்த அறிவு உயிர்களுக்கு கிடையாது. நிலவு தொழில் மருவி உருவு நிற்றலானும். அவரவர்கள் என்னென்ன பக்குவம் அடைந்து என்னென்ன பாவப்பணிகள் செஞ்சிருக்கிறார்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உரு நிற்றலானும். நின்று எவையும் அழித்திடுவன் நிபலன் தான். அதனால் நிலைத்து நின்று, அவனுக்கு அழிவே கிடையாது அந்த பரம்பரை. அவன் நிலைத்து நின்று இருந்து எல்லாத்தையும் நமக்கு அளிக்கின்றான். மாயை அறிவில்லாதது மாயையினால் செய்ய முடியாது. மாயையை முதல் காரணமாக வைத்துக்கொண்டு செய்கிறவன் யாருன்னா குயவன் மாதிரி அந்த பரம்பரை தான் செய்கின்றான் என்று சொல்கிறான். அவன் நிமலன். அவனுக்கு இயற்கையாகவே மரம் இல்லாதவன், ஆணவம் இல்லாதவன். அடுத்தது கந்த மலர், அதாவது வாசனை பொருந்திய மலர். அந்த மலர் மேலே அமர்ந்திருக்கார் இல்லையா? தாமரை மலர் அமர்ந்திருக்கிறதுனா அயன் படைக்கும். அந்த அயங்கிறது பிரம்மா. தாமரை மலரில் இருந்து இருக்குன்னு அவர் தான் படைக்கிறார். படைக்கும் உலகம் எல்லாம், அவன் படைக்கின்ற உலகம் எல்லாம் கண்ணன் அடித்திடும். கண்ணன் தான் காப்பாற்றுறான், அடித்ததுன்னா காப்பாற்றுறது. அவையம் கடவுள் தான். இவர்கள் மூலமாக அந்த பரம்பொருள் தான் செய்கிறார். பிரம்மா மூலமாக படைக்கிறார், அந்த கண்ணன் மூலமாக காப்பாற்றுறார். அந்த முறை அழித்திடுவான் ஆதலாலே. அவர்களுடைய அந்தம் உரை, அவருடைய இறுதி காலம் அவரையும் அவன் அழித்து விடுவான். அழித்திடுவான் ஆதலாலே அயன் அறியும். அவனது உயர் அதிகாரத்து வந்த முறை. சொல்ல பதவி, அதிகாரத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய இதில் வந்திருக்காங்களே ஒழிய செய்யறது யாருன்னா அந்த பரம்பொருள் தான். வந்த முறை தன் தொழிலே மண்ணு வைப்பன். தன் தொழிலே அந்த பரம்பொருள் அவனுடைய தொழிலை தான் இவர்கள் மூலமாக செய்கிறார். தன் தொழிலே மண்ணு வைப்பன் அவன் விகாரப்பட மாட்டான். அவன் நினைச்ச மாற்றம் கூட எல்லாமே நடக்கும். அது உதாரணம் என்னன்னு சொன்னால் விகாரங்கள் வருவான். அது உதாரணம் சொல்றாரு. சூரியன் உதிக்குது, குளத்தில் நிறைய தாமரை முட்டுகள் இருக்குது. அன்றைக்கு மலர வேண்டிய பக்குவம் உள்ள அந்த தாமரை முட்டு தான் மலரும். சூரிய ஒளி வந்தால் தான் மலரும். அன்னைக்கு மலர வேண்டாத இருக்கிறது மலராது, அது முக்காதான். அப்போ அது மலர வைக்கிறது யாரு? சூரியன். சூரியன் விகாரப்பட மாட்டான். சூரியன் உதிக்கிறான், அவ்வளோதான். அவன் வெளிப்பட்டோன்னா இதுதான் மலர். ஏற்கனவே பல நாள் மலர்ந்து இருந்த அந்த தாமரை மலர் அன்னைக்கு இலையெல்லாம் கொட்டும். சூரியன் உதிக்கும் பொழுது ஒரு தாமரை மலர்ந்து இலையெல்லாம் கொட்டுது, அந்த இதழெல்லாம் கொட்டுது. இன்னொன்று மலருது, இன்னொன்று மலராமல் இருக்கு. அப்போ பக்குவம் உள்ளது மலரும்.
ஆக சூரியன் வந்து விகாரப்படலை. சூரியன் ஒரே மாதிரி தான் ஒளியை கொடுக்குறான். அந்த ஒளியை பட்ட உடனே ஒன்று மலராமல் இருக்குது, ஒன்று மலருது, ஒன்று ஒளிருது. அதுதான் சொல்றாரு. முந்து இரவி, முந்துலாம் தோன்றும் குதிக்கிறது. அப்படியே அப்போதான் முத முந்தி வருது. ரவி எதிர் முளரினா தாமரை. அந்த சூரியன் உதித்த உடனே அதுக்கு எதிர இருக்கின்ற அந்த முளரி தாமரை அலறுவதும் ஒன்று. ஒரு இது என்ன சொல்றது, மலருது. மலர்வான் முகையான் ஒன்று. மலரான அப்படியே முகைனா அப்படி பூம்பாவே ஒரு தாமரை மலரானே ஒன்று உலரும். ஒன்று இதழ் தான் கொண்டு முறையில். அதே மாதிரி அந்த பரம்பரை என்ன பண்ணுறாங்கன்னா, படைக்கின்றான், காப்பாற்றுகின்றான், அழிக்கின்றான். ஆனால் அவன் விகாரப்படுறது கிடையாது. அவன் அப்படியே தான் இருக்கிறான். புத்தரர்கள் மூலமாக இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறான். எல்லாம் அவன் தான் எல்லாருக்கும் காரணமாக. அதுக்கு உதாரணம் அந்த சூரியன். ஏற்ற இவை அரண் அருளின் திருவிளையாட்டாக. கஷ்டப்படாமல் விளையாட்டாக செய்கிறாராம். அருள் மூலமாக அந்த பரம்பொருள் அந்த அம்பாளின் மூலமாக விளையாட்டாக செய்கிறாராம். விளையாட்டாக வியம்புவர்கள் அணுக்கள் இடர்களினின்றும் எடுத்தே உற்ற மிக அருள் புரிதல் ஏதுவாக. ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, அணுக்கள்லாம் உயிர்கள்லாம் துன்பத்திலிருந்து விடுபடணும். அதுதான் அவருடைய நோக்கமே இல்லையா. உற்ற மிக அருள் புரிதல் ஏதுவாக. இதுதான் காரணமா. ஏதுன்னா காரணம். இந்த மாதிரி 5 தொழில்களும் செய்வதற்கு படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருள்வாய்த்தல் செய்வதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உயிர்கள் எல்லாம் துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும், பேரின்பத்தை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறாங்க. ஏதுவாக உரை செய்வார் ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல் மற்ற தோற்ற மரபாகும் வர காத்தல் போகும். மரபாகம் வரணும். இந்த ஆணவம் மலம் இருக்க அது வலிமை கொண்ட வேண்டும். மலபாகம் மலபரிபாகம்னு சொல்கிறார். இந்த ஆணவ மலம் குன்றணும், அவனுடைய வலிமை அழிந்து போகணும். ஆணவ மலம் அழியாது, அனாதின்னு சொல்கிறது. பதி பசு பாசம் 3மே அனாதி. தோற்றமும் கிடையாது, அழிவும் கிடையாது. பதி என்றும் இருக்கும், பசு என்றும் இருக்கும், பாசமும் என்றும் இருக்கும். அந்த பாசத்தில் ஆணவம் பண்ணும் மாயை. இந்த ஆணவம் ஒடுக்கும். எப்படி ஒரு செம்பில் இருக்கிற கழிப்பு ஒடுக்குச்சுன்னா பவுன் 22 கேரட்டு 20 கேரட்டு 18 கேரட்டுங்கிறாங்க இல்லையா. இருக்கு, கழிப்பு இருக்கு, அது ஒடுக்குது. ஒடுங்கிடுச்சுன்னா அது பவுனாக மாறிவிடுகின்றது. அந்த மாதிரி ஆக ஒடுக்கம் இழைப்பு ஒழித்தல். பிறந்து 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 அது எடுத்து இழைத்து போயிடும். ஏன் நிறைய பிறவியெல்லாம் எடுத்து இழைத்து போகிறோம் இல்லையா. அந்த இழைப்பை வந்து நீக்கணும். ஆனால் அதுக்கு என்ன இருக்கணும், அந்த மலபரிவாகம் வரணும். தோற்ற மலபரிவாகம் வர காத்தல் போகம் தைப்பித்தல் திரோதாயி. அப்போ ஆணவ மனம் இருக்கிற வரையிலும் அவள் மறப்பு சக்தியாக அருள்பாங்க. மறப்பு சக்தியாக தான் இருப்பாள். ஆணவ மனம் குறைய குறைய என்ன பண்ணிடுவார், மறப்பு சக்தியாக இருக்கிற அன்பாள் அருள் சக்தியாக மாறுவாள். அதுதான் சொல்கிறார். தோற்ற மலபாகம் வர காத்தல் போகம் தைப்பித்தல். காப்பாற்றுறது போகம், இன்பத் துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் தைப்பித்தல். திரோதாயியாக நிறுத்தல் தான். அப்போ மறைப்பு சக்தியாக அவள் செயல்பட்டு கொண்டிருப்பாள். போற்ற வரும் அருளே அன்பு. அருள் தான், அருள் சக்தி தான். எதுக்காக பண்ணுற, மலபரிவாகம் வருவதற்காக இன்ப துன்பங்களை கொடுத்து பக்குவப்படுத்துகிறார். எப்படி ஒரு கொல்லன் ஒரு இரும்பை காய்ச்சி காய்ச்சி அடிக்கிறான், நெருப்பில் வச்சு காய்ச்சி பழுக்க காய்ச்சி வச்சு அடிக்கிறான் சுத்தியாக. அவன் நினைக்கிற உருவம் வர வரையெல்லாம் என்ன பண்ணுவான், பழுக்க காய்ச்சுவான், அடிப்பான், காய்ச்சுவான், அடிப்பான், இந்த மாதிரி பண்ணுவான். நினச்ச உருவம் வந்துருச்சுன்னா அப்புறம் ஷோகேஸ் வச்சுருவான். அந்த மாதிரி பக்குவம் வருவதற்காக இன்பத் துன்பங்களை கொடுத்து அந்த மாதிரி அந்த பரம்பொருள் செய்கின்றான். அப்பொழுது மறைப்பு சக்தியாக அம்பாள் செயல்படுவாள். பக்குவம் வந்த உடனே என்ன ஆகிடும், அருள் சக்தியாக இருந்து பேரின்பல் ஏற்படுத்துவார்கள். போற்ற வரும் அருளே அன்றி மற்ற
புகன்றவையும் அருள் ஒழிய புகழ்வனார். அருளை தவிர எதுவுமே இல்லை. அந்த அருள் சக்தி தான் மறைப்பு சக்தியாக இருந்து உயிர்களுக்கு துன்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் செய்கிறார். ஆக அந்த அம்பாள் தான் எல்லாமே செய்கிறார் அப்படின்னு. அது 2வது சூத்திரம். மெய்கண்டார் 2வது சூத்திரத்தில் அவையே தானேயாய் எதிர்வினையில் போக்குவரவு பொறிய ஆணையம் நீக்கம் என்று நிற்கும் அன்றே அப்படிங்கிறார். அதாவது முதல்ல பதியை பற்றி சொல்லியாச்சு, முதல் சூத்திரம். இப்போ பாசத்தை பற்றி சொல்கிறார். பதி, அப்புறம் பாசத்தை சொல்லிட்டு தான் அப்புறம் பசு. 3வது சூத்திரம் பசு, 4 பசு தான். அப்படியே ரிவர்ஸில் வரும். அப்புறம் பாசம் சொல்லி அப்புறம் பதிக்கு போவார். ஆக இப்போ 2வது சூத்திரத்தில் பாசத்தை பற்றி சொல்கிறார். பாசம்னு சொன்னால் ஆணவம் கர்மம் ஆகி அதை பற்றி சொல்கிறார். அவையே தானேயாய் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லும்போது அவையேயாய் தானேயாய் அவையே தானேயாய், அதாவது அந்த உயிரும் அந்த பரம்பொருளும் எப்படி இருக்குது அப்படின்னா உயிராகவும் இருக்குது, உயிருக்கு துணையாகவும் இருக்குது, உயிருக்கு வேறாகவும் இருக்குது. ஒன்றாய் உடனாய் வேறாய், உயிருக்கு உயிராகவும் இருக்கின்றது, உயிருக்கு துணையாகவும் இருக்கிறது, உயிருக்கு வேறாகவும். கடவுள் இல்லைங்கிறவனுக்கு வேறாக இருக்கு, கடவுள் நினைக்கிறவனுக்கு உயிருக்கு துணையாக. ஞானிகளுக்கு 2.5 கலந்து பேரின்பத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. அதுக்கு உதாரணம் சொல்லுவார்கள் பெரியவர்கள். ஒரு கருவில் குழந்தை இருக்கும் பொழுது அந்த தாய் சாப்பிட்ற உணவு தான் அந்த குழந்தைக்கு போகுது, தாயினுடைய ரத்தம் தான் அந்த குழந்தைக்குமே போகுது. அப்போ ஒன்றாய் அந்த குழந்தையும் அந்த தாயும் ஒன்றாக இருக்கின்றது. குழந்தை பிறந்துருச்சு, பக்கத்தில் தான் படுத்துருக்கோம், உடனாய் தாய் பால் கொடுத்தா சாப்பிட்டோம், அது உடனாக இருக்கிறது. அப்புறம் கல்யாணம் ஆகி தனி கொடுத்தனம் போயிடுச்சுன்னா வேற போயிடும். ஒன்றாய் உடனாய் வேறாய்ங்கிறதுக்கு இந்த உதாரணத்தை சொல்லுவார்கள். அந்த மாதிரி இந்த இறைவன் நமக்கு தோன்றா துணையாக இருந்து கொண்டு செய்கின்றான். அவையே தானேயா இரு வினையும். ஏன் இந்த மாதிரி இருக்கிறான்னா இந்த 2 வினை, நல்வினை தீவினை, பாவ புண்ணியம், அதுக்கு இன்ப துன்பம் கொடுப்பார். இருவினையில் போக்கு வரவு புரிய ஆணை. இந்த பாவ புண்ணியம் நல்வினை தீவினையினால் வர்றது. அதனால் என்ன ஆயிடுச்சு, பிறவிக்கு வந்து போக்கு வரவு புரிய ஆணையின் அந்த பரம்பொருளுடைய ஆணை. அந்த ஆணையின் அவங்கவுங்க செய்த வினைப்பயனுக்கு தகுந்த மாதிரி பிறவியை கொடுத்து இன்ப துன்பங்களை அனுபவித்து நம்ம நீக்கம் என்று நிற்கும் அன்றே. உயிருக்கு உயிராக தான் இருக்குது. உயிருக்கு உயிராக இருந்து அறிவுக்கு அறிவாக இருந்து கொண்டு இந்த பிறவியை கொடுத்து அதை பக்குவப்படுத்துவதற்காக அப்படியெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றதுன்னு சொல்கிறார். அதுதான் இவர் விளக்குகிறார். எண் அறிதாய். எண்ணா எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உயிர்கள் நிறைய இருக்குது. நம்மளால் எண்ணி அறிய முடியாதுன்னு அப்படின்னு சொல்லலாம். எண் அறிந்தனா எண்ண முடியாது. 1 2 3 எண்ணியும் பார்க்க முடியாது. நித்தனாய் எப்பொழுதுமே இருக்கிறது. இருள் மனதில் அழுந்தி இந்த பல உயிர்கள் இருக்க என்ன பண்ணுது, இருளாகிய அந்த மலத்தில் அறியாமை மலத்தில் யான் எனது இந்த ஆணவ மலம் அழுந்தி, அந்த ஆணவ மலத்தில் இருள்னு சொல்கிறது. இருள் சேர இருவினையும் சேரா திருவள்ளுவர் சொல்கிறாங்க இல்லையா. எல்லாம் அவன் செய்யறது, எல்லாம் அவன் தான் பண்ணுறாங்கிற எண்ணம் இல்லாமல் நான் தான் செஞ்சேன் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், நல்வினை தீவினையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எதாவது வந்து அறியாமையினால் ஆணவத்தினால் இருள் சேர் இருவினையும் அப்படின்னு சொல்கிறோம். சேரா இருள் சேர் இருவினையும் சேரா. யாருக்கு சேராது? இறைவன் பொருள் சேர் பொருள் பறிந்தார். இறைவனை யாருக்கு வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த நல்வினை தீவினை சேராது. எப்பொழுதுமே இறைவனுடைய புகழையே பேசிக்கொண்டிருக்க வேண்டும். அவன் மீது அன்பு இருந்தால் தானே பேசுவோம். இறைவன் மீது அன்பு இருந்தால் தான், அன்பர்களாக இருந்தால் தான் எப்பொழுதுமே இறைவனுடைய புகழையே பேசிக்கொண்டிருப்பார்கள். அவன் மீது அன்பு இல்லைன்னா தன்னுடைய புகழையே பேசிக்கொண்டிருப்பார். ஞானியா அஞ்ஞானியான்னு பார்க்கறதுக்கு தன்னுடைய புகழையே ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தான்னா அவன் அஞ்ஞானி. இறைவனைய புகழையே பேசிக்கிட்டு இருந்தான்னா அவன் ஞானி. அதான் இருள் மரத்தில் அழுந்தி இருவினையின் தன்மைகளுக்கு ஈடான யாக்கை. அவங்க செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்பை கொடுக்குறார்.
யாக்கை அண்ணல் அருளால் நல்வி. அந்த பரம்பரையுடைய அருள்னால தான் அவர்களுக்கு இந்த உடம்பு வருது. அந்தந்த உயிருக்கு தகுந்த மாதிரி அவை அவராய் அதனால் அழகியல் திகழ் போகங்கள் அருந்தும். விதவிதமான போகங்கள் எல்லாத்தையும் அனுபவிக்குது. இன்ப துன்பங்கள்லாம் அனுபவிக்கிறது. அளவிட முடியாத அளவுக்கு அனுபவிக்கின்றது. அருந்தும் ஆற்றால் இதையெல்லாம் அனுபவிக்கின்றது. புண்ணிய பாவம் புரிந்து. பாவ புண்ணியத்துக்காக தான் பிறவிக்கு வரோம். கொஞ்சோண்டு பாவ புண்ணியத்தை எடுத்துக்கிட்டு வரோம். இங்கே மறுபடியும் பாவ புண்ணியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் புண்ணிய பாவம் புரிந்து போக்குவரவு உடைத்தாய். போக்குவரவுனா பிறக்கிறது சாகிறது, பிறக்கிறது சாகிறது, திரும்பி பிறவிக்கு வர்றது போகிறது. நம்ம உடைத்தாய். புணரும் இருள் மலபாகம். புணரும் இருள் மலபாகம் பொருள். இந்த இருளாக அறியாமை மலபாகம். மலம்னா ஆணவ மலம். அது பக்குவமாகும். அது குறையணும். அவருடைய சக்தி அழியணும். மதம் அழியாது. ஆணவ மலம் அழியாது. ஆணவ மலத்துடைய சக்தி தான் அழியும். மலபாகம் பொருந்தியக்கால் எப்போ அந்த மலபரிபாகம் வருதோ அருளால், அப்பொழுதுதான் அந்த அருள். அது வரையிலும் மரபு சக்தியாக இருந்தவர் அருள். உள் நிலவும் ஒளி. இருள் ஆணவ மலங்கிறது இருள். அந்த பரம்பொருள்ங்கிறது ஒளி. அந்த பரம்பருடைய அம்பாள் தான் ஒளி, ஞானம், ஒளியா. அதனால் இருள் அகற்றி. அப்போ ஞானம்ங்கிறது தான் ஆணவம் இல்லாமல். ஆணவங்கிறது இருள், ஒளிங்கிறது அந்த ஞானம். அப்போ அந்த ஞானம் மேலிட வேண்டும். ஞானம் மேலிட மேலிட ஒளி அந்த அறியாமை அடங்கும். ஆணவம் வந்து அடக்கம். எப்படி ஒளி மேலிட மேலிட அந்த இருள் அடக்குகிறதோ, 0 வாட் பல்பு எரியும் பொழுது 100 வாட் பல்பு எரியுது, 1000 வாட் எரியுது. அப்போ என்ன ஆயிடுது? இருளினுடைய ஒடுக்கம். 100 கோடி சூரிய பிரகாசம்னா எப்படி இருக்கும்? அப்படியே இருள் இருக்கும், ஆனால் ரொம்ப ஒடுங்கி போயிடும். 0 வாட்டுக்கும் 100 கோடி சூரிய பிரகாசத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆக அந்த ஞானம் மேலிட மேலிட அந்த ஆணவம் ஒடுக்கும், அழியாது இருக்கும். அதனுடைய வலிமை ஒடுங்கி போயிடும். உள் நிலவும் ஒளி அதனால் இருள் அகற்றி பாதம் ஒற்றிடும் நல் பசுவருக்கம் என உரைப்பர். பாதம் ஒற்றிடும். பாதம் பாதம்னா என்ன வரணும்? ஞாபகம். யான் எனது அற்ற இடம்ங்கிறது ஞாபகம். அடி திருவடி பாதம்னு வந்ததுன்னா யான் எனது அற்ற இடம் பாதம் அப்படிங்கிறது இல்லை. இருள் அகற்றி. இருள்னா இது ஆணவம். ஆணவம்னா என்ன? யான் எனது. யான் எனது போயிடுச்சுன்னா என்ன? அதுதான் திருவடி. அதான் இருள் அகற்றி பாதம் ஒற்றிடும். அதுதான் திருவடி அடைகிறது. நல் பசுவர் அதுதான் நல்ல. அந்த திருவடி இது அடைகிறதோ, யான் எனது ஒடுங்குகிறதோ அதுதான் நல்ல பசுவர்க்கம். பசுனா உயிர் என உரைப்பது உணர்ந்தோம் என்று உணர்ந்தவர்கள் தான் உரைக்கின்றார்கள். ஏகமாய் தங்கால எல்லைகளில் மேலும் எண்ணறிய சச்சியதாய் இருள் ஒளிர திருண்ட. அதாவது பரம்பொருள் ஒன்று தான். அந்த பரம்பொருளோடு 2 கலந்து அம்பாள் சக்தி இருக்கு. அது ஸ்டெப் டவுன் ஆகி பல சக்திகளாக வருது இல்லையா? அப்படியே பராசக்திங்கிறது பறைசக்தி ஆகி ஆதிசக்தி ஆகி இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, அருசக்தி அப்படின்னு விதவிதமான சக்திகளாக வருது. அதுதான் தம் கால எல்லைகளில் மேலும் எண்ணறிய சக்தியதாய் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பில் ஒரு களிம்பு எழுந்து நிற்க. இருள் ஒளிர அப்படின்னா ஆணவம் தான் மேலிட்டு இருக்கு. ஆணவத்தை தானே இருள்னு சொல்கிறோம். அந்த இருள் ஒளிர்கின்றதுன்னா மேலிட்டு இருக்குன்னா இருட்டை பார்க்க முடியும், ஆணவத்தை பார்க்க முடியாது. ரெண்டுக்கும் உள்ள ஆணவத்துக்கு உதாரணமாக இருட்டை தான் சொல்கிறோம். இந்த இருள் என்ன செய்யும்? எல்லா பொருளையும் மறைக்கும், ஆனால் தன்னை காட்டும். அந்த ஆணவம் இருக்க இறைவனையும் மறைக்கும், தன்னையும் காட்டாது. இது அழகாக
உமாபேஸ்வரர் சொல்கிறார், இருள் உருவம் காட்டும் இரண்டும் காட்டாது இது அப்படின்னு ஆணவத்தை சொல்கிறார். இருள் எல்லாத்தையும் மறைக்கும், தன்னை காட்டும். இருள் உருவம் காட்டும், தான் உருவத்தை காட்டும். ஆனால் அந்த ஆணவம் இருக்க இரண்டும் காட்டாது, இறைவனையும் காட்டாது, தன்னையும் காட்டாதான். அதனால் இருள் ஒளிர இருண்ட மோகமாய் செம்பில் ஒரு கழிவு எய்வில், செம்பில் எப்படி கழிவு மேலிட்டு இருக்கின்றதோ, கழிவு மேலிட்டு இருக்கிறதுனால தான் கழிவு குறைஞ்சிச்சுன்னா பவுன் ஆகிடாது. நித்த மூல மரமாய் அறிவு முழு, மூல மரம்னா ஆணவ மரம், மூல மரமாய் அறிவு முழுதினையும் மறைக்கும். இந்த ஆணவ மரம் என்ன பண்ணணும், அறிவை சுத்தமாக மறைச்சிடலாம், முழுவதுமாக மறைக்கும். பாகமாம் வகை நின்று திரோதான சக்தி, இந்த ஆணவம் நேரிட்டு இருக்கும்பொழுது திரோதான சக்தியாக அந்த அம்பாள் செயல்படுவார். இந்த அம்பாள் அந்த உயிர்களுக்கு, ஆணவம் நேரிட்டு இருக்கின்ற உயிர்களுக்கு மறைப்பு சக்தியாக செயல்படுவாள். திரோதான சக்தி பண்ணுதனால் மலம் எனவும், திரோதான சக்தி அப்படின்னு சொல்கிறத திரோதான மலம்னு சொல்கிறது உண்டு. அதுதான் இங்கே சொல்கிறார், திரோதான சக்தி பண்ணுதலால் மலம் எனவும் பகர்ல. திரோதான சக்தியை திரோதான மலம் என்றும் கூறுவார்கள். ஏன்னா அது மறைப்பு சக்தியாக இருந்து செயல்படுறதுனால பகர்றால். அது பரிந்து நாக மாநதி மதியம் பொதி சடையான். சிவபெருமானுடைய ஜடாமடியில் கங்கை இருக்குது, நாகம் இருக்குது, பிறைச்சந்திரனும் இருக்கு. கங்கை ஆணவத்தில் வருது, கங்கை உலகத்தையே அழிக்க வருது, உலகத்தையே அழிக்கிற மாதிரி ஆணவத்தோடு கங்கை வருது. அந்த ஆணவத்தை அடக்கிறார் சிவபெருமான் ஜடாமுடியில். அந்த ஆணவத்தை அடக்கி வச்சிருக்கிறார். பாம்பு இருக்குது, பாம்புன்னா விஷம், விஷம்னா துன்பம். சந்திரன் இருக்குது, சந்திரன்னா அமிர்தம், அமிர்தம்னா இன்பம், இன்பமும் துன்பமும் அவருடைய குறியீடுகள், எல்லாமே குறியீடுகள் தான். இப்போ பாண்டுங்கிறது துன்பம், இந்த பிறைச்சந்திரனுங்கிறது இன்பம். இப்போ இன்ப துன்பங்கள் அந்த கங்கைக்கு ஆணவம், அந்த ஆணவத்தை அடக்கி இருக்கிறார். ஆணவத்தை அடக்கினா இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை வரும். இன்பத்தை விரும்பக்கூடாது, துன்பத்தை வெறுக்கக்கூடாது. இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை வந்தால்தான் இந்த ஆணவம் ஒடுங்கும். இதுதான் அந்த ஜடாமடியில் வச்சிருக்கிற அதனுடைய குறியீடு. திருவள்ளுவரே சொல்றார், இன்பம் விளையான் இடும்பை இல்லையா, இயல்பு என்பான் துன்பம் உறுதல் இதன். இன்பத்தை விரும்பக்கூடாது, இன்பம் விளையான் இடும்பை இயல்பு. துன்பம் வருதான் அது வரையா அப்படின்னு நினைப்பான். அவனுக்கு துன்பமே கிடையாது. அப்படிப்பட்டவனுக்கு துன்பம் வந்ததுன்னா அந்த துன்பம் துன்பப்பட்டு ஓயிடுமா. இந்த மாதிரி பக்குவ நிலையில் இருக்கின்ற ஒருத்தவங்கிட்ட துன்பம் வந்ததுன்னா அந்த துன்பம் துன்பப்பட்டு ஓடிடுவான். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாது. துன்பத்துக்கு ஞானிகள்லாம் துன்பத்துக்கு துன்பம் கொடுப்பவர்களா. அதனால திரோதான சக்தி பண்ணுதனால் மலம் எனவும் பகர்வார். அது பரிந்து நாக மாநதி மதியம் பொதி சடையான். இப்போ ஜடாமுடியில் இந்த நாகமும் பிறைச்சந்திரனும் கங்கையும் இருக்குங்கிறதுடைய அர்த்தம் என்னன்னா, ஆணவம் அடங்கினால் இன்ப துன்பம் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு பக்கம் வரும். நணுகும் வகை கருணை மிக நயக்கம் தான். இந்த நிலை வரணும்னா அவன் அருளாலே அவன் தான் வணங்கி. நான் தான் ஞானி ஆகிட்டான்னு சொன்னால் போச்சு. ஆனால் அவன் கூடாது, அவன் அருளால் அவன்தால் வணங்கி. சில பேர் சொல்லுவாங்க, நான் தான் பெரிய ஞானியாக இருக்கிறேன்னா போச்சு, அவன் ஞானியே கிடையாது, அஞ்ஞானி தான். அடுத்தது, உன்னலரும் பரசிவன் தன் அருளாலே நாதம் உதிக்கும் இருள் தொழிலைதனில் வெந்து வரு நாதம். அதாவது இந்த பரம்பொருள் எல்லாத்துக்கும் மேலான, பரம்னா மேலான அந்த அதுதான் அருளாக கீழே வருது. பரம்பொருள் அருளாக கீழே வருது. முதல்ல நாதம், அதுக்கப்புறம்
விந்து அப்படின்னு வரும். நாதம் விந்து. குடிலை அப்படின்னா ஓங்கார் ஓ. அப்போ இங்கேருந்து ஒரு துவாதச அந்தம்னு வச்சுப்போம். துவாதச அந்தம் இந்த இடத்துல பரம்பொருள் இருக்கதா இருக்கும். கையப்படி தானே கும்பிட்றோம். இந்த பரம்பொருள் என்ன பண்ணுது? நாதம் விந்து, அதுக்கப்புறம் குடிலை, அதுக்கப்புறம் இது 5 பாகமாக பிரித்தாக்கா முதல்ல நாதம், இங்கே விந்து. இது அபரநாதம் அபரவிந்து. அபரம்னா உள்ளுக்குள்ள இருக்குது, வெளியில் இருக்கிறது பரம்னா வெளியின்னு அர்த்தம். பரவிந்து பரநாதம். அப்போ மேலேருந்து வரும்பொழுது பரநாதம் பரவிந்து, அப்புறம் குடிலைன்னு ஆகி இங்கே அபரநாதம் அபரவிந்து, சதாசிவம் ஈஸ்வரம் சாதாக்கியம் இல்லையா, சுத்த வித்தை அப்படின்லாம் 5 பாகமாக பிரிக்கிறோம். இந்த உடம்பு தான் சிவலிங்கம். இடுப்பு கீழே இருக்கிறது கீழ் வட்டம், இடுப்புலேருந்து கழுத்து வரையிலும் அடுத்த வட்டம், இந்த மேலே இருக்கிறது பானம். இந்த பானத்தை 5 பாகமாக பிரித்தா சுத்த வித்தை, ஈஸ்வரம், சாதாக்கியம், சக்தி சிவம். இந்த சக்தி சிவம்ங்கிறது தான் விந்து நாதம் சொல்கிறது. அப்போ இது வந்து அபர விந்து அபரநாதம். இதுக்கு மேலே போகும்போது பரவிந்து பரநாதம், அது பரம்பொருள் அங்கே மேலே இருக்கிறது. அதுதான் இங்கே சொல்கிறார். பரசிவன் தன் அருளாலே நாதம் உதிக்கும் இருங்குடிலைதனில் விந்து வந்து வரு, அதுக்கப்புறம் நாதம் அபரநாதத்துக்கு வந்துடும். நாதம் தனில் அதில் ஒளி வளரும். ஒளினா விந்து. முதல்ல சொன்னால இந்த அப்படிங்கிற சவுண்டை பார்க்க முடியாது. இந்த நமக்கு அதுக்கு ஒரு தமிழில் இப்படி போடுறோம் அதை பார்க்க முடியும். ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு மாதிரி அதுக்கு அடையாளம் கொடுத்துருக்காங்க. அதுதான் விந்து. அந்த அடையாளம் பார்க்கக்கூடியது தான் விந்து. அதுதான் ஒளி வளரும், பார்க்கக்கூடியது வளரும். அப்போ நாதமாயிடுச்சு. அதாவது பரநாதம் பரவிந்து, அடுத்தது அபரநாதம் அபரவிந்து, அதுக்கு அடுத்தது என்ன வருது? சதாசிவம் தயங்க வரும். அதுக்கப்புறம் ஈசர், ஈசர் வித்தை சுத்த வித்தைங்கிறது தனை அளிப்பர் அதனால். அப்போ எப்படி அந்த பரம்பொருள் பரநாதம் பரவிந்து அப்புறம் குடிலை ஆகி அப்படியே அபரநாதம் அபரவிந்து சதாசிவர் ஈஸ்வரம் சுத்த வித்தைன்னு வரும். மன்னுவர் இவ்வகை ஐவர் வாய்மையினால் முன்னே. இப்போ 5 வருது இல்லையா? நாதம் விந்து சதாசிவர் ஈஸ்வரர் சுத்த வித்தைன்னு இந்த 5 பாகம் இந்த இடத்துல. ஐவர் வாய்மையினால் முன்னே, இது தத்துவங்கள். இந்த 5 சொன்னமே 36 தத்துவத்தில் இந்த 5 தத்துவம். ஒவ்வொரு தத்துவத்துக்கும் அதிகாரி உண்டு. அதனால தான் ஐவருங்கிறார். இதில் நல்லா அந்த வித்தியாசங்கள் புரிஞ்சுக்கணும். 36 தத்துவங்கள் இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்தந்த தத்துவங்களில் அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா? அந்த அதிகாரிகள் தத்துவம் வேறு, அதிகாரிகள். ஒரு கலெக்டர்னு ஒரு சேர் இருக்குது. அந்த சேருக்கு அறிவு கிடையாது. அந்த சேரில் உட்கார்ந்த கலெக்டருக்கு தான் அறிவு உண்டு. அதே மாதிரி இது சிவம்னு சொல்கிறது. சிவங்கிற தத்துவம், சிவங்கிற தத்துவத்துக்கு அறிவு கிடையாது. அந்த சிவங்கிற தத்துவத்தில் இருக்கிற அதிகாரிக்கு அறிவு. அதேமாதிரி விந்துங்கிற தத்துவம், அதில் இருக்கிற அதிகாரிக்கு அறிவு. அதனால் தத்துவங்கிறது அறிவில்லாதது, அந்த தத்துவத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிக்கு அறிவு இருக்கும். அதான் சொல்கிறார். தயங்க வரும் ஈசர் வித்தை இதனை அளிப்பர் அதனால் மன்னுவர் இவ்வகை ஐவர் வாய்மையினால். இதுதான் உண்மை. இது நிறைய பேருக்கு இந்த வித்தியாசம் தெரியாது. தத்துவம் வந்து அறிவில்லாதது, ஆனால் அந்த தத்துவத்தில் இருக்கிற அதிகாரிக்கு தான் அறிவு இருக்கிறது. ஐவர் வாய்மையினால் முன்னே வந்து, இதுதான் முதல்ல வரும். இந்த 5 தான் முதல்ல வரும் என்று உரை செய்த விந்து வழா வகையே முன் உதவும் சுக்குமாதி. அதாவது அந்த முதல்ல சொல்கிறோம் இல்லையா, இ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் அதான் சவுண்டு. அந்த சவுண்டு வந்து சுக்குமாதி ஒரு நான்கும் என்று. இப்போ நான் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு கேட்குது, பிரத்யேகம் கேட்குற மாதிரி சொல்கிறது. அப்புறம் எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி மெதுவாக சொல்கிறது, எனக்கும் கேட்காம நாக்கு அசைகிற மாதிரி சொல்கிறது, நாக்கும் அசையாமல் சொல்கிறதுன்னு 3. நாக்கும் அசையாமல் சொல்கிறதுலாம் சூட்சுமைன்னு சொல்கிறது. அப்போ 4 விதமான வாக்குகள் இருக்கின்றது. அந்த 4 வகையான வாக்கு என்னன்னு சொன்னாக்கா, முதல்ல சொன்னோம் இல்லையா, சூட்சுமைங்கிறது வந்து நமக்கே கேட்காது, நாக்கும் அசையப்படாது. வைகரி, பைசந்தி, மத்திமை, சூட்சுமம் அப்படின்ட்டு 4 வகை.
வைகரிங்கிறது பிரத்யார் கேட்கும், பைசந்திங்கிறது நமக்கு மட்டும் கேட்கும். அதுக்கப்புறம் மத்தியமைங்கிறது நமக்கும் கேட்காது, நாக்கு அசையும். நாக்கும் அசையாமல் சொல்கிறது தான் சூட்சுமை. இந்த சூட்சுமை வாக்கினால மூலமந்திரம் ஜபம் பண்ணோம்னா தான் பவர் அதிகம். நாக்குக்குள்ளே அசையாமல் உள்ளுக்குள்ளே மூலமந்திரம் ஜபம் பண்ணணும் இல்லையா, அதுதான். அப்போ வாக்குகள் வந்து 4, அதுதான் இங்கே சொல்கிறார். சூக்குமாதி ஒரு நான்கும் என்று மொழிந்திடுவர் அருங்கலைகள் வென்றுள்ளவர். இந்த கலை நூல்களை எல்லாம் படித்தவர்கள் எல்லாம் இப்படி சொல்லுவாங்க அப்படின்னு. உருவாதி சதுர்விதமாய் ஒன்று ஒன்று ஒவ்வார் வன்மையராய் நித்தமாய் ஒன்றாய் ஒன்றும். இந்த உருவங்களெல்லாம் எப்படி இருக்குன்னா, உடம்புங்கிறது ஒரு உருவம், இந்த உடம்பில் இருக்கிற கருவிங்கிறது ஒரு உருவம் தான், இந்த உலகங்களும் உருவம் தான். இந்த உலகத்தில் பொருட்களை நம்ம நுகர்கின்றோம். ஒரு காயத்தை பழத்தை சாப்பிட்றோம் சொல்கிறோம் இல்லையா, அதை நுகர்தல் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 4 இந்த உருவங்கள் வந்து 4 அப்படிங்கிறது. உடல், கருவி, உலகம், நுகர்பொருள், நுகரக்கூடிய பொருட்கள் அப்படின்னு 4 விதமான சொல்கிறாங்க. உருவாதி சதுர்விதமாயினா 4 விதமாய் ஒன்று ஒன்று ஒவ்வா தன்மையனாய் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாறு பொருந்தாமல் இருக்குமா, நித்தமாய் எப்பொழுதும் இருக்கும். ஒன்றாய் ஒன்றும் உருவாய், அந்த பரம்பொருள் எல்லாத்தோடையும் கலந்து இருக்கின்றாய். ஆனால் அந்த பரம்பொருள் ஒன்றுதான், எல்லா பொருளும் கலந்து இருக்கிறாய், வேறாகவும் இருக்கின்றாய். அருவாகி கண்மாண்டம் அணுக்கள் யாக்கும். கர்மம் நம்ம செய்யக்கூடிய வினை, கர்மம்னா வினை, நல்வினை தீவினை. நாம் செய்கின்ற நல்வினை தீவினைக்கு தகுந்தாற் போல அணுக்கள்லாம் உயிர்கள். யாருக்கும் ஆவாரமாய் அசித்தாய். ஆவாரமாயினாக்கா சூழ்நிலையாய், எல்லா உயிர்களுக்கும் என்னென்ன சூழ்நிலையோ அது. சித்துனா அறிவு, அசித்துனா அறிவில்லாது. அசித்தாய் அசலமாகி, சலம்னாக்கா இயங்கிறது, அசலம்னா இயங்காமல் இருக்காது. அசலமாகி விரிவாய தன் செயலின் வியாபியமாய். வியாபகம் வியாபியம்னு பரம்பொருள் வியாபகம். வியாபியங்கிறது அம்பாள், இந்த உயிரும் வியாபியம்தான். 2 கலந்து இருக்கும் பொழுது பரம்பொருளோட அது வியாபகம், நம்ம வந்து வியாபியம். அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தண்ணி, ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குது, ஒரு உப்பு கல். அந்த உப்பு கல்லை தண்ணியில் கரைச்சிட்டோம்னா அந்த தண்ணி இருக்கிற இடத்துலலாம் உப்பு இருக்கும். அந்த தண்ணீர் வந்து வியாபகம், அந்த உப்பு வியாபியம். அந்த மாதிரி வியாபியமாக இருக்கு. எல்லாம் விரிந்த வகை புரிந்து அடவில் மேவி அவை ஒடுங்க வருகாலம் உயிர்கள் எல்லாம் அருவு இடமாய் மலமாய் மண்ணியிடம் அரண் அருளால் மாயை தான். இந்த மாயையை பற்றி சொல்கிறார். அதுதான் முதல் காரணம். இந்த மாயை அறிவில்லாதது. இந்த மாயை என்ன பண்ணுது, எல்லாத்தையும் இருக்குது, வியாபியமாக இருக்கான். இந்த பரம்பொருள் வியாபகமாக இருக்குது, இந்த மாயை வியாபியமாக இருக்கின்றது. அப்போ எல்லா அணுக்களோடையும் இந்த மாயையிலிருந்து தான் எல்லாம் இந்த உடம்பு தனிகரண குணங்கள்லாம் மாயையிலேருந்து வருது. அதுதான் முதல் காரணம், அங்கேருந்து தான் வருது. ஆனால் மாயை தானாக உற்பத்தி பண்ணுறதுனா அது உற்பத்தி, ஏன்னா அது அறிவில்லாதது. விரிந்த வகை புரிந்து அடைவின் மேவி அவை ஒடுங்க வருகாலம் உயிர்கள் எல்லாம் அருவும் இடம். உயிர்களெல்லாம் வரக்கூடிய இடமாக பலவிதமான உடம்பெலாம் எடுக்குது. அது செய்த நன்மை தீமைகளுக்கு தகுந்தாமல் எடுக்குது. அப்படியெல்லாம் மலமாகவும் இருக்குது இல்லையா. ஆணவம், கண்மம், மாயை. இந்த மாயை பற்றி சொல்கிறார் இல்லையா. இந்த 3மே மும்மலம்னு தான் சொல்கிறது. ஆணவம், கண்மம், மாயை 3க்குமே மலம் தான் சொல்கிறது. ஆனால் மலமாய் மண்ணியிடம் அரண் அருளால், எல்லாம் இந்த சிவபெருமானுடைய அருளால் தான் எல்லாமே. அவன் தான் நிமித்த காரணம். மாயைங்கிறது முதல் காரணமாக இருக்கின்றது. இந்த மண் மாதிரி மாயை முதல் காரணமாக இருக்குது. அம்பாள் அருள் சக்தி மூலமாகத்தான் துணை காரணமாக சகலத்தையும் செய்து கொண்டிருக்கின்றார் என்று கூறுகின்றார். என்னை இது எனில் உலகுக்கு உபாதானம் முதல் காரணம். என்ன இது அப்படின்னு கேட்டால் மாயை தான் முதல் காரணமாக. உபாதானம்
இல்லை இறைவன் அளவு எனில் மாயையே எல்லாத்தையும் படைக்கிறதுன்னா இறைவன் ஒன்று தேவையே இல்லை, மாயையே தான் எல்லாத்தையும் இருப்பதுன்னா அப்படி கிடையாது. அது அறிவில்லாது. அசித்து சித்தினிடத்து உரியா, அது அசித்து சித்தினிடத்து உரியாது. அறிவுப்பொருளிலிருந்து அறிவில்லாத பொருள் முளைக்காது. மண்ணி உளவேல் முதல்வன் என்கொள் எனின். அப்போ முதல்வன் எதுக்கு? மாயையிலேருந்து எல்லாமே வந்துட்டு போகிறாங்க அப்படின்னா அது அறிவில்லாததாச்சு. அந்த அறிவில்லாதது அந்தந்த உயிர் செய்த நல்வினை தீவினைக்கு தகுந்த மாதிரி இந்த உடம்பு கொடுக்குறதெல்லாம் மாயைக்க முடியாது. அதனால் அவன் தான், அந்த இறைவன் தான் சகலமும் உணர்ந்தவன். மாயை தான் அசித்து உருவாய் மருவ மாட்டான். மாயை அது அசித்து, அது இந்த உயிருக்கு தகுந்த மாதிரி உடம்பெல்லாம் கொடுக்குமான்னா அதுக்கு அந்த அறிவு கிடையாது. அன்னவனும் இது வழிய ஆக்க மாட்டான். அந்த பரம்பரை மாயை மூலமாகிறான். அந்த பரம்பரோட என்ன பண்ணுறான்? அன்னவனும் இது வழிய ஆக்கம், மாயை இல்லாமல் ஆக்கமா. மாயை தான் முதல் காரணம். மாயை முதல் காரணமாக வைத்துக்கொண்டு தான் எல்லாத்தையும் அவன் ஆக்குகின்றான். அசத்தானாம் எனில் அதுவும் அவன் போல் நித்தம். அது அறிவில்லைன்னு சொல்கிறோம். எப்படி அந்த பரம்பொருள் நித்த பொருளாக இருக்கிறதோ அதுபோல் மாயையும் நித்தம் தான். ஏன்? பதி பசு பாசம், பாசமும் நித்தம் தான். அதுவும் தோற்றம் கிடையாது, அழிவு கிடையாது. உயிருக்கும் தோற்றம் கிடையாது, அழிவு கிடையாது. அதேமாதிரி பரம்பொருளுக்கும் தோற்றம் கிடையாது, அழிவும் கிடையாது. அதனால் அதுவும் அவன் போல் நித்தம். முன்னவன் அசித்தை விரித்து எவையும் ஆக்கும். அந்த அறிவில்லாத அந்த மாயை மூலமாக வைத்து சகலத்தையும் ஆக்குகிறான். விரித்து எவையும் எல்லாத்தையும் ஆக்குகிறான். முதன்மை அது கொடுத்தது என ஒழிந்திட்டார். அந்த மாயை தான் முதல் காரணம். அந்த முதல் காரணம் கொடுத்தது யார்? அந்த பரம்பொருள் தான். பரம்பொருள் தான் மாயை முதல் காரணமாக கொண்டு சகலத்தையும் செய்கின்றார் என்று. அடுத்தது படைத்தது ஒருபடி என்றி பறவை பசு நரனாய். விதவிதமான உடம்பு, ஒரே உடம்பை கொடுக்கலையே எல்லா உயிருக்கும் இல்லையா? பறவையாக கொடுக்குறாங்க, பசுவாக இருக்குது, மனிதர்களாக நரனா மனிதராக கொடுக்கறது, பண்ணி அது ஏன் இந்த மாதிரி விதவிதமான உடம்பு கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் முன்னை நினைப்பன்மை என்றார். அவர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தாற் போல அந்த உடம்பை கொடுக்கிறார். அடுத்த வினை உலகாயின் இறையன் எண்ணில். அப்போ அந்தந்த பாவ புண்ணியத்தை அந்த மாதிரி இந்த உடம்பு வருதுன்னா இறைவன் எதுக்கு அப்படின்னா இந்த பாவ புண்ணியத்துக்கு அறிவு கிடையாது. அந்த பாவ புண்ணியம் அந்த உயிரை தானாக சென்று இன்ப துன்பத்தை கொடுக்கறதுக்கான அறிவு கிடையாது. அதனால் இறைவன் மட்டும் தேவை. இறைவனை தேவையில்லைன்னு சொல்லக்கூடாது அப்படின்னா. அடுத்த வினை உலகாயின் இறையன் எண்ணில் அசேதனம், அதுக்கு அறிவில்லாதது. மற்ற அவை ஆவிக்கு அமைந்தது ஆகும். அந்த உயிருக்கு அமைந்தது அந்த பாவ புண்ணியங்கள், அது அறிவில்லாதது. எடுத்த வினை உருவது உயிரே தானே. உயிரே அதெல்லாம் உயிர் போய் துன்பத்தை ஏற்றுக்குமா? ஏற்றுக்காது. உயிரே போய் தான் செய்த பாவ புண்ணியம் மாதிரி இன்ப துன்பத்தை போய் எடுத்துக்கோம் அப்படின்னா அதுவும் கிடையாது. அப்படி பார்த்தா இன்பத்தை வேணாம் எடுத்துக்கணும், துன்பத்தை போய் எந்த உயிராவது எடுத்துக்குமா? நான் செஞ்ச பாவத்துக்கு நான் துன்பத்தை அனுபவிக்க போகிறேன்னு அது எடுத்துக்காது. உருவது உயிரே தானே இருவினைக்கு தக்க உடல் எய்தும் எண்ணில் சடத்திரளும் அகர்த்தாவால் அறிவு ஒன்று இல்லாத. கர்த்தா அகர்த்தா. கர்த்தான்னா இல்லையா அதிகாரி, அதுக்கு ஆப்போசிட்டு அகர்த்தா. அகர்த்தா கர்த்தா ஒன்று வேணும் இல்லையா? நடுவில் இந்த அறிவில்லாதது உயிர் சிற்றறிவு. அந்த பாவ புண்ணியங்கள் அறிவில்லாதது, ஒரு பேரறிவு உடையது தான் இதை கூட்டி விட முடியும். அறிவு ஒன்று எல்லா தன்மையானும் கூட ஒரு சங்கை. இதில் சந்தேகம் இதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. அறிவில்லாத ஒன்று தானாக உயிரை கூடுங்கிறது சந்தேகமே கிடையாது. இறைவன் ஒருத்தன் இருந்தே ஆகணும். அந்த இறைவன் தான் அவரவர்கள் செய்த பாவ புண்ணியத்துக்கு தகுந்தாற் போல உடலை கொடுக்க வேண்டும். இந்த உயிரே போய் எனக்கு பசு உடம்பு வேணும், பன்னி உடம்பு வேணும்னு போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லல் மிக உயிர்க்கு இவைதான்
அனைத்த ஈசன். அல்லல் மிகு உயிர் இல்லையா, துன்பம் அதிகமாக இருக்குது இந்த உயிர்களுக்கெல்லாம். ஈசன் அரு வினைகள் அருந்துதற்கோ வினையோ அன்றி சொல்லி வரு மாயையோ அணுவை முந்த சூழ்ந்தது எனும் உரை. எது முன்னாடி வந்தது, எது பின்னாடி வந்தது இல்லையா? உயிர் முன்னாடி வந்ததா, பதி பசு பாசம். பதி முன்னாடி வந்ததா, பசு முன்னாடி வந்ததா, பாசம் முன்னாடி வந்ததுன்னா எல்லாம் முன்பின்னே கிடையாது, என்றும் உள்ளது. என்று நான் அன்று நீ அப்படிங்கிற மாதிரி இறைவன் எப்பொழுதுமே இருக்கின்றார். ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது. அதே மாதிரி பதி பசு பாசம் மூணுமே அனாதியில் தேர்றது. மாயையோ அணுவை முந்த சூழ்ந்தது எனும் உரை முதல் ஓர் தொடக்கினார். தொடர்ந்து முதல்ல இப்போ தான் தொடர்ந்து இந்த வருஷம்தான் ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறதுக்கு கிடையாது, தொடக்கே கிடையாது அப்படிங்கிற. தொடக்கினார்பால் ஒல்லை வரும் எனில் உளதான். ஒல்லை அப்படின்னா பொருந்த வர்றதுன்னு அர்த்தம். ஒல்லை அப்படின்னு சீக்கிரமாக வர்றதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி வரும் எனில் உளதாம் உயிர் உண்டாதே உளது மலம். மலம் உளதா ஒழிந்த எல்லாம் நெல்லின் முளை தவிடு உண்மை போல். ஆக இந்த பதி பசு பாசமற்ற இது எப்பொழுதுமே பதி பசு பாசம். இந்த பாசம்ங்கிறது ஆணவம் கர்மம் ஆகும். இந்த ஆணவம் கர்மம், ஆணவங்கிறது யாங்கிறது, கர்மங்கிறது நன்மை தீமை செய்யப்படுகிறது. மாயைன்னா இந்த 36 தத்துவங்கள் இதெல்லாம் இருக்கு. இப்போ இந்த மூணுல எது முன்னாடி எது பின்னாடின்னு சொல்லவே முடியாது. அதுக்கு உதாரணமாக என்ன சொல்கிறாரு, இந்த நெல் சொல்கிறார். நெல்லில் உமியும் இருக்குது, தவிடும் இருக்குது, அது முளைக்குது. அந்த உமிங்கிறது தான் ஆணவம், முளைக்கிறதுங்கிறது கர்மம். அந்த தவிடு அந்த தவிடுங்கிறது தான் மாயை. அப்போ நெல்லில் எது முன்னாடி வந்து எது பின்னாடி வந்து நான் சொல்ல முடியும். நெல் வருது, அந்த நெல்லில் மூணுமே இருக்குது, எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கு. அதுதான் நெல்லின் முளை தவிடு உமைபோல் அனாதியாக. அனாதினா ஆபத்து கிடையாது, மனிதன் கிடையாது. ஒரு நெல்லை போடுறோம், அது பயிர் வளருது, நிறைய நெல் வருது. நெல் வரும்போது எது முன்னாடி வந்தது, அரிசி முன்னாடி வந்ததா, உமி முன்னாடி வந்ததா, எது முன்னாடி வந்ததுன்னு சொல்ல முடியாது. முளைக்கும் போதே இருக்குது, அப்படியே உள்ளுக்குள்ள தெரியாமல் இருக்கு, அப்போ தெரிய வருது, அவ்வளோதான். அதனால் அனாதி அப்படிங்கிறது தான். நெல்லின் முளை தவிடு உண்மை போல் அனாதியாக நிறுத்திடுகிறார். இது தெய்வம் தான் சைவநெறி. நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் சைவநெறி தான் இதை நிலைநிறுத்தி சொல்லுகின்றது என்று கூறுகின்றார். அருத்திமிகம் கலை காலம் நேதியுடன் வித்தை அராகம் இவை அனந்தரால் மாயைதனில் ஆகும். அனந்தருங்கிறவர் அதாவது 36 தத்துவங்களில் சிவ தத்துவம் இல்லையா, ஆத்ம தத்துவங்கிறது கீழே வித்யா தத்துவம், அப்புறம் சிவ தத்துவம். இந்த நடுவில் இருக்கு இல்லையா 7 தத்துவங்கள் இருக்குது. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன். இது அனந்தருக்கு அதிபதி. கீழே இருக்க 24 தத்துவத்துக்கு ஸ்ரீகண்டர் அதிபதியாக இருக்கிறார். இதெல்லாம் அதிபதி, அது அதிகாரியாக இருக்கிறார். அதான் இருக்கிறார். அருத்தியிடம் கலை காலம் நேதியுடன் வித்தை அராகம் இவை அனந்தராம். இந்த 7 இருக்கு இல்லையா, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயின், அதுக்கு அனந்தர் தான் அது. மாயதனில் ஆகும். உருத்திரரால் கலையதனில். உருத்திரங்கிறது ஸ்ரீகண்டர் ருத்ரர். ஸ்ரீகண்டர் ருத்ரர் எதுக்கு அதிபதினாக்கா இந்த பிரகிருதி மாயை, அதில் இந்த 24 தத்துவங்களுக்கு அது கலையதனில். கலையில தான் பிரகிருதி வரும். அதாவது 36 தத்துவத்தையும் நல்லா மனப்பாடம் பண்ணிடணும், அப்போ தான் இதெல்லாம் நமக்கு புரியும். அதாவது அந்த பரம்பொருள் அபரநாதம், அபரவிந்தம் குடிலைன்னு அப்புறம் சிவதத்துவம் இருக்குது. இந்த சிவதத்துவத்துக்கு விந்துன்னு பேர். சிவம் சக்தி, சதாசிவம், ஈஸ்வரம், சுத்தவித்தை. அதுக்கு அடுத்தது கீழே 7 வருது. காலம், நியதி, கலை, வித்தல், அராகம், புருடன், மாயை. இது அந்த கலையிலிருந்து தான் பிரகிருதி மாயை வருது. கலைங்கிறதுலேருந்து பிரகிருதி மாதை வருது. பிரகிருதி மாதை அது குணம்,
சித்தம், அப்புறம் புத்தி, அப்புறம் அகங்காரம் அப்படின்னு இந்த டெக்னிக்கலாக அதை சொல்லும் பொழுது இதெல்லாம் மனப்பாடம் இருந்ததுன்னா தான் எதுலேருந்து எது வருது, எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது புரியணும். இருக்கிறதா அது கலையதனில் பிரகிருதி குணங்கள் புலவா. பிரகிருதி மாயை அப்படிங்கிறது குணம், குணங்கிறது சித்தம். இந்த 36 தத்துவங்களில் குணங்கிறது வராது இல்லையா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் தான் சொல்லுவோம். இந்த குணங்கிறது தான் சித்தம். பிரகிருதி மாயைங்கிறது குணம் விட கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ். பிரகிருதி மாயை குணம் சித்தம்ங்கிறது. ஆக இதுதான் சித்தங்கிற வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடுது, புத்தின்னு வருது, அப்புறம் அகங்காரம் வருது. இதெல்லாம் ஒன்றோட ஒன்று பிரிக்க முடியாத ஒன்று. அதை பிரித்து நமக்கு புரியுற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இதை புரிஞ்சிக்கணும்னு சொன்னால் நம்ம இது கூட தரவாக இருக்கணும். தரவாக இருந்தால் தான் முடியாது. அகங்காரம் புந்திதனில் உதிக்கும். பிரகிருதி குணங்கள் உளவாகும். பிரகிருதி அப்புறம் குணம். ஏன்னா ஆங்காரம் புந்திதனில் உதிக்கும். பிரகிருதி குணமும் பிடிக்க முடியாமல் தான் இருக்கும். அதான் சித்தமும் அதே மாதிரி தான். அதுலேருந்து எது வருது, புத்தி வருது. புத்தி அதுலேருந்து அகங்காரம் வருது. அது அகங்காரம் புத்திதனில் உதிக்கும். தெரித்த இது திருவிதமாய் தைசதம் வைகாரி திகழ்தரு பூதாதி என திருந்திய சாத்திவிதம் விரித்த குணம் மனம் புத்தி இந்திரியம் என்று விளம்பிய சோத்திராதி முதல் விளங்கியிடம் தெரிந்தேன். சோத்திரம்னா சரி, நெய்வாய் கண் மூக்கு சரின்னு சொல்கிறோம் இல்லையா? அது இந்த 36 தத்துவங்களை நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும். இப்போ அது டிவிஷன் சொல்கிறார். காலம், நியதி, கலை, வித்தை, அரகம், புருடன், மாயங்கிறத கலையிலிருந்து பிரகிருதி வருது. பிரகிருதிங்கிறது குணம், அதுதான் சித்தம். அதுலேருந்து என்ன வருது, புத்தி வருது. புத்தியிலிருந்து அகங்காரம் வருது. இந்த அகங்காரம் 3 விதம்னு சொல்கிறார். இந்த அகங்காரங்கிறது 36 தத்துவத்தில் அகங்காரம் தட்டி விட்டுடுவோம், அவ்வளோதான். இந்த அகங்காரத்தில் சப்டிவிஷன் வருது. இந்த குணம்னு சொன்னோம் இல்லையா? இந்த குணத்தில் 3 குணம் இருக்குது. சாத்வீக குணம், ராட்சச குணம், தாமச குணம்னு 3 குணம். இந்த 3 குணம் எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருக்குமே 3 குணம் இருக்கும். சில பேருக்கு சாத்வீக குணம் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு ராட்சச குணம் அதிகமாக இருக்கும், சில பேருக்கு தாமச குணம் அதிகமாக இருக்கும். ஆக 3 இருக்கும். அப்போ இதில் பிரிக்கும் போது எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க. கலையிலேருந்து பிரகிருதி மாயை வந்து, பிரகிருதி மாயைங்கிறது வந்து குணம், அதுதான் சித்தம். அதுலேருந்து புத்தி வருது. புத்தியிலேருந்து அகங்காரம் வருது. அகங்காரம் 3ஆக பிரியுது. தைசதம், வைகாரி, பூதாதி அப்படின்னு 3 பிரிவு. நான் முதல்ல சொன்னோம் இல்லையா? இந்த அகங்காரங்கிறது என்னன்னா இந்த 3 குணங்கள். 3 குணங்களில் சாத்வீகம் அதிகமாக இருந்தால் தைசதம்னு பேர். சாத்வீகம் அதிகமாக இருந்தால் தைசதம். ராட்சசம் அதிகமாக இருந்ததுன்னா வைகாரி. தாமசம் அதிகமாக இருந்ததுன்னு சொன்னாக்கா அதான் பூதாதி. இப்போ இந்த உள்பிரிவு தெரிஞ்சு, சாத்வீகம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தைசதம்னு பேர். அதுலேருந்து என்ன வருது, மனம் தோன்றுறது, மெய்வாய் கண் மூக்கு செவி தோன்றும். இல்லைங்களா? சாத்வீக குணம் அதிகமாக இருக்கின்ற தைசதம் அப்படிங்கிற இதிலிருந்து மனம் தோன்றுகிறது. இந்த மெய்வாய் கண், அதான் ஞானேந்திரியங்கள்னு சொல்கிறது. மெய்வாய் கண் மூக்கு செவி பேர். அதேமாதிரி ராட்சசம் அதிகமாக இருந்ததுனாக்கா வைகாரி. அதுலேருந்து என்ன சொல்றதுனாக்கா கண்மேந்திரியங்கள் சொல்கிறது. பாக்கு, பாதம், பாணி, பாயுரு, உதத்தம் அப்படின்றாங்க. அது தோன்றும் கண்மேந்திரியங்கள் அது தொடர்பு. தாமச குணம் அதிகமாக இருந்ததுன்னா பூதாதின்னு பேர். பூதாதியிலேருந்து என்ன வருதுன்னாக்கா சுவை, ஒளி, ஊறு, போசை, மாற்றம், அந்த 5 வருது. கண்மேந்திரியா, கண்மேந்திரியங்கள் சொல்லும். அது வருது. இது வந்து சூட்சமம். தூலமாக இருக்கிறது பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயம் இல்லையா? பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாயத்தில் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். தண்ணியை பார்க்கலாம், நெருப்பை பார்க்கலாம், பூமியை பார்க்கலாம். ஆனால் ஆகாயத்தை பார்க்க முடியாது.
இது 5 பூதங்கள். இந்த 5 பூதங்களுக்கு சூட்சுமமாக இருக்கிறது சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இது பூதாதின்னு சொல்கிறது. ஆக 20 வந்துருச்சா, இதில் ஒரு 5 மனம்ங்கிறது அதில் சேர்த்துப்போம், அந்த கரணத்தில் சேர்த்துப்போம். இதில் ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் 5 5 10, இதில் தன்மாத்திரை 5, பூதாதி 5 வருது. 5 பூதங்கள் தான். இதை தனித்தனியாக சொன்னாங்கன்னா ஒன்று லிங்க் பண்ணணும். இங்கே சொல்லும் பொழுது பிரித்திவி, அப்பு, தேடி, வாயு, ஆகாயம், சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம், வாக்கு, பாதம், பாணி, பாயிறு, உபத்தம், மெய்வாய், கண், மூக்கு, செவி. இந்த வாக்கு அப்படின்னா வாயால் சொல்கிறோம், பாதம் அப்படின்னா கால் நடக்குது இல்லையா, போக்குவரவு முடியுது. கை, பாணின்னா கை, வாக்கு, பாதம், பாணி, பாயுரு அப்படின்னா மலம் கழிக்கிறது. உபத்தம் அப்படின்னா இந்த கருவாய் எருவாயின்னு சொல்கிறோம்ல, இந்த எருவாய்ங்கிறது தான் பாயுரு. உபத்தம்ங்கிறது இந்த ஆண்பரி பெண்கள் சொல்கிறோம், அந்த மாதிரி. இதுதான் கர்மேந்திரியங்கள்னு சொல்கிறது. அதேமாரி மெய்வாய், கண், மூக்கு, செவி, இதுக்கெல்லாம் இன்டர் ரிலேட்டட் பார்த்துக்கணும். இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ பூமின்னு இருக்கு. பூமின்னா வாசனை, வாசனைன்னா மூக்கு இல்லையா, பூமி இல்லையா, அது ஒன்று இன்டர் ரிலேட்டட் பார்த்துக்கணும். பூமி இல்லையா, அதில் அடுத்தது வாசனை. வாசனைனா இருக்குது மூக்கோட தொடர்புடையது. அதேமாரி அந்த பூமிங்கிறது அந்த கருவாய் அதுக்கு தொடர்புடையது. ஆண்பரி பெண்கள் சொல்லணும், அதுக்கு தொடர்புடையது. அப்போ இந்த 4க்கும் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். இப்போ பிரித்திவி, அப்பு, அப்புன்னா தண்ணி, தண்ணின்னா நீர், எச்சி, வாய், சுவை, வாயில் தானே சுவை இருக்கு இல்லையா, அது அந்த தண்ணி அப்படிங்கிறது அந்த மதம் கழிக்கிறது. பாயுரு அப்படிங்கிறது அதில் வந்துடும். அதேமாதிரி அடுத்த பிரித்திவி, அப்பு, தேஞ்சு, தேஞ்சுன்னா நெருப்பு. இப்போ நெருப்புங்கிறது என்னன்னா ஒளி இல்லையா, நெருப்பு எரிஞ்சுன்னா ஒளி, ஒளின்னா கண், கண்ணோட ரிலேஷன்ஷிப் ஒளி. அந்த நெருப்புங்கிறது கைக்கு. ஏன் கைக்கு அப்படின்னு சொன்னால், ஹோமம் பண்ணும் பொழுது கொடுக்கறதும் அதுதான் வாங்கிடுது, நெருப்பு தான் வாங்கி வாங்கி அந்த தேவர்களுக்கு கொடுக்குது இல்லையா, அதை வாங்கிறது அதனுடைய வேலை. அதனால் அந்த கைங்கிறது நெருப்புக்கு தொடர்புடையாது. இப்படி ரிலேஷன்ஷிப் நம்ம பார்க்கணும். இப்போ பிரித்திவி, அப்பு, தேஞ்சு. அடுத்தது வாயு. வாயுங்கிறது காற்று இல்லையா, தொடு உணர்வு. அப்போ நெய், நெய்வாய், கண், மூக்கு, செவியில் நெய்ங்கிறது தொடு உணர்வு. அதுதான் இந்த காற்றுங்கிறது இங்கேயும் போயிட்டு வரும்ல, ஒரு இடத்த விட. அப்போ கால், கால்னாலே காற்றுன்னு தானே அர்த்தம் இல்லையா, கால்னாலே காற்றுன்னு அர்த்தம். அதனால தான் அதுக்கு பேரே கால்னு வச்சிருக்கிறாங்க. அப்போ வாயுவோட தொடர்புடையது பாதம் இல்லையா, வாக்கு, பாதம், பாணி, பாயுரு, உபத்தம்ங்கிறதுல பாதம். அப்போ நெய் இது பிரித்திவி, அப்பு, தேஞ்சு, வாயு. ஆகாயம், ஆகாயம் அப்படிங்கிறது சவுண்டு இல்லையா, சவுண்டுங்கிறது காது. ஆகாயம் சவுண்டு காது. இதில் வாக்கில் வரும், வாயால் தானே பேசுகிறோம், பேசும்போது சவுண்டு தானே இருக்கும். வாக்கு, பாதம், பாணி, பாயுறதுல வாக்குங்கிறது ஆகாயம். வாக்கு வாயால் பேசும்போது சவுண்டு வருது, இந்த சவுண்டு காதில் போய் கேட்கும், வாயிலேருந்து புறப்பட்டு காதுக்கு போகுது இல்லையா. அதனால் இப்படி இந்த 20 தத்துவத்தையும் ஒன்றோட ஒன்று இன்டர் ரிலேஷன்ஷிப் அதை பார்த்துக்கணும். இது நல்லா தரவு பண்ணிக்கணும் நம்ம. அதுதான் இந்த பாடத்தில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த 26வது பாடலோட இருக்கோம். அடுத்த பாடல் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது சொன்னால் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் இந்த பாடலோட நம பார்வதீபதையே தென்னாருடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம்.